சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 58வது இணையவழி கூடுகைக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு என் முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சொல்வேந்தர் அன்பரசன் இன்றைய கூட்டத்தின் அரங்காவலராக உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இணையத்தால் நாம் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் இந்த அழகு தமிழால் நாம் அனைவரும் ஒரே மேடையில் ஒரே இடத்தில் இணைந்து இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு சொல்வேந்தர் மன்றத்திற்கும் சில நிபந்தனைகள் உள்ளன. முதலாவதாக பேச்சாளர்கள் தங்களது ஒலி எழுப்பும் சாதனங்களை அணைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக உங்களது கேமராவை ஆன் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக பேச்சாளர்கள் அரசியல், மதம், பாலினம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நிகழ்வில் பகிர வேண்டாம் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றேன். சொல்வேந்தர் மன்றம் ஆரம்பிக்கப்பட்டு சில நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சொல்வேந்தர் மன்றத்தின் முக்கியமான நோக்கமானது உறுப்பினர்கள் அனைவரும் தங்களின் தகவல் தொடர்பு மற்றும் தலைமைத்துவ திறன்களை வளர்த்து கொள்ள ஒரு ஆதரவான நேர்மறையான கற்றல் சூழலை வழங்குவதாகும். இதன் மூலம் ஒவ்வொரு சொல்வேந்தர்களும் தங்களது தலைமைத்துவ பண்பையும் பேச்சாற்றலையும் வளர்த்து கொள்வதற்கான ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பதற்காக நமது தலைமை சொல்வேந்தர் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கலாம். நமது தலைமை சொல்வேந்தர் அவர்களை பற்றி சொல்வதென்றால், இவர் கடந்த 20 வருடங்களாக கத்தார் ரசாயன ஆலையில் உற்பத்தி பிரிவு மேற்பார்வையாளராக வேலை செய்கிறார். மின்னணுவியல் மற்றும் கணிப்பொறி துறையில் அதிக ஈடுபாடு உடையவர். பாடல் கேட்பது, இறகு பந்து விளையாடுவது, யோகா, தியானம் ஆகியவை இவருக்கு மிக பிடித்தமானவை. கத்தார் சொல்வேந்தர்கள் அமைப்பில் பகுதி இயக்குனர் பொறுப்பிலும் இருக்கிறார். சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்களே, இந்த இணையவழி மேடை உங்கள் வசம். நன்றி நன்றி அன்பரசன் அவர்களே. அமுதே தமிழே அழகிய மொழியே என அன்னை தமிழை வணங்கி இங்கே குழுமியிருக்கும் அனைத்து சொல்வேந்தர் சொந்தங்களுக்கும் விருந்தினர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய சொல்வேந்தர்களே, மற்றும் ஒரு இனிய மாலை பொழுதுல நம்மளுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொள்ளும் நோக்கத்தோட இங்கு எல்லோரும் இந்த இணைய வழியில் இணைந்திருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல விருந்தினர்களுக்கு தான் முதலிடம். இன்றைக்கு விருந்தினர்கள் இருக்கிறதா பார்க்குறேன். சுப்பிரமணியன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஒருத்தர் இருக்காரு, வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்காரு. உங்க இருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா, உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் அடையார் சுப்பிரமணியன் என் பெயர். கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. நான் அடையார் சுப்பிரமணியன். நான் ஒரு எழுத்தாளர், கவிஞர். சில ஆன்மீக புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன், கவிதா புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன். நான் வந்து வளர் தமிழ் வாசகர் வட்டம்னு சொல்லிட்டு ஒரு படிப்பதற்காக ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கேன் நான் சின்னதா. இது போல பங்கு கொள்ள வேண்டியது என்னோட இது. எல்லா மீட்டிங்லையும் பங்கு கொள்ளுவேன். மற்றபடி அங்கே நேரடியா போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத ஆள் நான். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நன்றி நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு கண்டிப்பா பயன்படும், பகிர்ந்துக்குங்க. அடுத்தபடியா வெங்கட்ராமன் இருக்காரு. ஐயா வெங்கட்ராமன், உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகத்தை சொல்லுங்க. வெங்கட்ராமன், நீங்க பேசுறது சரியா கேட்கல. ஹைதராபாத்ல இருந்து சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, கேக்குது. நான் வெங்கட்ராமன் ஹைதராபாத்ல இருந்து செகந்தராபாத் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்ல இருந்து உறுப்பினராக இருந்து வருகிறேன் 7-8 வருடங்களாக. தமிழ் டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பை கொண்டு மிகவும் மகிழ்ச்சி உற்சாகம் உள்ளது.
என்று என்னை அழைத்து இன்று தற்போது நான் பயணத்தில் இருப்பதால் இன்றைய பங்கேற்கும் நிலையில் இல்லை. எனவே இன்று அமைதியாக இருந்து அனைவரது பேச்சுகளையும் கவனமாக கேட்டு இந்த அழகான தமிழ் சூழலை ரசிக்க விரும்புகிறேன். பேச முடியாவிட்டாலும் கேட்பதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம் என்று அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வெங்கட்ராமன். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. உங்களை ஆர்வத்தை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பயணத்தில் இருந்தாலும் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்து சத்யான்னு ஒருத்தவங்களை பார்க்குற, அவங்க வந்து சொல்வேந்தரா இல்லை புதியவரான்னு தெரியல. சத்யா, உங்களை பற்றின அறிமுகத்தை சொல்ல முடியுமா? காணொலி இல்லாதனால அவங்க யாருன்னு சரியா புரிஞ்சுக்க சார் முடியல. வணக்கம். வணக்கம் சத்யா, சார் சொல்லுங்க. சொல்வேந்தர் சார், இந்த இணையதள வழியாக கூடியிருக்கும் சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலிருந்து சத்யா. இந்த சொல்வேந்தர் மன்ற குழுவில் இணைந்து பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கும் நான் இணைந்ததற்கும் மிக்க மகிழ்வும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி சத்யா, இணைந்தமைக்கு. உங்கள் மூவரையும் இந்த கூட்டத்திற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். விருந்தினர்கள் இருக்கிறதுனால ஒரு சின்ன சொல்வேந்தர் மன்றத்தை பற்றி அறிமுகத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இனிய விருந்தினர்களே, இந்த சொல்வேந்தர் மன்றம் என்பது ஒரு லாப நோக்கமற்ற பன்னாட்டு நிறுவனம். ரால்ப் சி ஸ்மல்லி அப்படின்றவர் 1924 இதை தொடங்கியிருக்கார். கிட்டத்தட்ட 100 வருடங்களா ரொம்ப சிறப்பா 80 லட்சம் உறுப்பினர்களை தாண்டி பயணிச்சுட்டு வருது. 148 நாடுகள்ல ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த சொல்வேந்தர் மன்றத்தினுடைய சிறப்புகள், திட்டமிட்ட பேச்சு, திடீர் தலைப்புகள், பின்னூட்டம் தருதல், இதெல்லாம் வந்து இதனுடைய சிறப்பு அம்சங்கள். ஒரு சிறப்பு விடயம் என்னன்னா, இந்த தொடங்கின காலத்துல ஒரு வயதான முதியவர் ஒரு உரை வழங்கியிருக்காரு. அவருடைய உரைய ஒரு இளையவர் மதிப்பீடு செஞ்சிருக்காரு. அப்படின்னா பாருங்க, இங்கு வந்து திறமைதான் முக்கியம், வயதோ அனுபவமோ முக்கியம் இல்லை. அதனால் யார் எந்த நல்ல கருத்தை சொன்னாலும் அதை ஏற்கும் ஒரு நேர்மறை மனப்பான்மை இங்கு இருக்குன்ற ஒரு விடயத்தை சொல்லிட்டு இன்றைய கூட்டத்துக்குள்ள போவோம். இன்றைய சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 58வது கூட்டத்தை தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இனிய சொல்வேந்தர்களே, உங்களுக்கு ஒரு சிறு விடயத்தை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஆளுமை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆளுமை அப்படின்றதுக்கு 3 கூறுகள் உண்டு. ஒன்று நுண்ணறிவு, தோற்றம், செயல்பாடு. ஒரு மனிதன் எந்த நுண்ணறிவோட சிந்திக்கிறான், எந்த தோற்றத்தோட இருக்கான், எப்படி செயல்படுறான், இந்த 3 விடயங்களை பொறுத்து தான் அவருடைய ஆளுமை தீர்மானிக்கப்படுவது. ஒரு விடயத்திலையும் நம்மளை மேம்படுத்தி நம்மளுடைய ஆளுமையை முன்னேற்ற முயற்சிப்போம். அதனுடைய ஒரு முயற்சி தான் இந்த சொல்வேந்தர் மன்றங்களுடைய கூட்டங்கள் என்ற ஒரு சிறு விடயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இன்றைய கூட்டத்தை சிறப்பாக எடுத்து நடத்தி செல்ல நம்மக்கிட்ட ஒரு அருமையான நெறியாளர் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா, சொல்வேந்தர் கல்பனா அரவிந்த் அவர்கள். இவங்க 9 வருடங்களா இந்த சொல்வேந்தர் இயக்கத்தில் மிகச்சிறப்பாக பயணித்து வராங்க. ட்ரிபிள் கிரவுன் அவார்டுன்னு ஒரு சிறப்பான விருதை இந்த சொல்வேந்தர் அமைப்பிலேருந்து பெற்றிருக்காங்க. நகைச்சுவை பேச்சு, மதிப்பீட்டு பேச்சு, இதிலெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க போட்டிகளில். இப்போ மாவட்டம் 127ல் ஒரே ஒரு மும்மொழி, தமிழ், மலையாளம், ஆங்கிலம், இந்த 3 கலந்த ஒரு சொல்வேந்தர் மன்றம். இதில் வந்து உடனடி முன்னாள் தலைவர், போன வருடம் தலைவராக பணியாற்றி சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. தன்னைத்தானே தொடர்ந்து மேற்படுத்தி கொள்வதிலும் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு பங்களித்திலும் பேர்வாரம் கொண்ட இவர் இன்றைய நெறியை எடுத்து சிறப்பாக செய்ய இருக்காங்க. உங்களுடைய பலத்த கர ஒளியுடன் கல்பனா அரவிந்த் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறேன். கல்பனா இருந்தாலே இணைய மேடை உங்களிடம். மிக்க நன்றி சொல்வேந்தர் அவர்களே, எழிலரசன் அவர்களே. மிக அற்புதமாக இந்த சொல்வேந்தர் எப்படி செயல்படுகிறது எல்லோருக்கும் விவரித்தீர்கள். இன்று தமிழில் உரையாடுவதற்காக, தமிழில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த சொல்வேந்தர் கவிதா அவர்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த இணையத்தில் அவர் இல்லை, இருந்தாலும் அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய செயல்பாட்டு திறன் எல்லாவற்றையும் சொல்லாமல் இப்போது ஆரம்பிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. அதனால்தான் அவருடைய பெயரை முன்னிறுத்தி பின்பு இதை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். என்னோட தமிழ் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நான் வந்து இப்போ துபாயில் வசிக்கிறேன். ஒரு
2000 வருஷ மில்லினியம் இயரில் தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. ஸோ கல்யாணம் முடிஞ்சிட்டு ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் என் கணவர் இங்கே பணிபுரியறதுனால அவருக்கு துணையாக நான் இங்கே வந்து இருந்தேன். அங்கே இருக்க ஆரம்பித்தேன். அப்போலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். நடுவில் டெக்சாஸ் ஹூஸ்டன் அங்கே ஒரு வருடம் அவர் பணிபுரிஞ்சார். அதுக்கப்புறம் இங்கே தான் தொடர்ந்து இருக்கேன். எங்கள் மாமியார் மாமனாரும் என் கூடவே இருந்தாங்க. ஸோ 20 வருஷம் அவங்களுக்கு சேவை செஞ்சு பணிபுரிஞ்சு எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் பெரிய ஒரு ஆளுமை திறன், ஒரு தொடர்பு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக வளர்த்துக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதனால தான் இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் சொல்வேந்தர் கழகம்ல சேர்ந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தமிழ் பேசுறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இன்னைக்கு எல்லா ஒரு குழுவிலையுமே எல்லா ஒரு சந்திப்பிலையுமே நம்ம ஒரு மைய கருத்தா ஒன்று வச்சிருப்போம். என்ன மைய கருத்து வச்சிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த சந்திப்பில் என்ன மைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது புலன்கள். புலன்கள்னா ஆங்கிலத்தில் 5 சென்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களை வந்து நம்ம வெளியில இருக்கிற 5 விஷயங்களோட ஒப்பிடுவோம். என்ன 5 விஷயங்களோட ஒப்பிடுவோம்? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ஐம்புலன், ஐம்பூதங்கள். எக்ஸாக்ட்லி. ஓ, நம்ம ஜெனரல் எவாலுவேட்டர் வந்து சூப்பராக பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா, அந்த ஐம்புலன்கள் நம்ம ஐம்பூதங்களோட நம்ம ஒப்பிடுவோம். கரெக்ட், உண்மைதான். அப்போ சுவாசம், அந்த ஐம்புலன்கள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாசம், கண்ணால் பார்க்குற ஒரு திறன் இல்லையா? இது எல்லாமே. ஸோ ஐம்புலன்கள் பார்வை, கேட்டல், தொடுதல், சுவைத்தல், நுகர்தல். இந்த 5 புலன்களும் நம்ம ஒன்றா சேர்ந்து செயல்படும் பொழுது அந்த ஐம்புலன்களையும் அடக்கி அந்த ஆள்ற ஒரு மனிதனால நம்மளுடைய 6வது ரீசனிங் பவர் என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு 6வது ஒரு நம்மளுடைய புலன் விரிவடையும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கருத்து. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இந்த நெற்றிக்கண் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் இருக்குதான். அது எப்படின்னாக்கா சயின்டிஃபிக்கலி நம்மளுக்கு பார்த்தோன்னா, இந்த முன்ன காலத்துலலாம் பொண்ணுகள் இல்லாம ஆண்களுமே இந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க. இங்க இப்படி பொட்டுன்றது இதுதான் அந்த இடம். இந்த இடம் வந்து இதுக்கு நேரா இதுதான் நெற்றிக்கண் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துக்குள்ள இது அப்படியே விரல் வச்சு உள்ளார எடுத்துட்டு போனோம்னா, இந்த நடு மண்டை அப்புறம் இந்த இது எடுத்துட்டு போனோம்னா உள்ளார பீனியல் கிளாண்டுன்னு ஒரு சின்ன பட்டாணி சைஸ்ல ஒரு சுரபி இருக்குது. அதுவும் நம்ம வளர்ச்சி, நம்மளுடைய ஹார்மோன்ஸ் சுரபி, நம்ம உடம்புல வளரக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடையும் தொடர்பு உண்டியது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இஎஸ்பின்னு. யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஎஸ்பின்னா என்னன்னு? எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ. ஸோ எஜுகேஷன் செஷன் அவர் இப்போவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் நம்மளுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கான எல்லா திறமையும் அவர் இருக்குன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாரு ஸ்டார்டிங்லேயே. அது வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்லுவாங்க, ஒரு இன்ட்யூஷன். அதாவது நம்ம முன்கூடியே ஒரு சில விஷயங்கள் வந்து இது மாதிரி நடக்குமோ, இது மாதிரி செய்ய நம்மளுக்கு முடியுமோ, அந்த மாதிரிலாம் முன்கூட்டியே ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆற்றலை நம்ம வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த தியானம் பண்ணும்பொழுது அறிவு வளர்ற ஒரு விஷயம். இப்போ தமிழ்ல ஒரு குறள் கூட இருக்கு இதுக்கு, ரொம்ப நெருக்கமான ஒரு குறள்னு சொல்லலாம். யாகாவராயினும், நான் ஆரம்பிச்சிட்டேன், யாராவது சொல்றதுன்னா சொல்லுங்க. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். ஸோ அதாவது நம்மளுடைய நாக்கு, நம்ம பேச்சுத்திறன், நம்மளுடைய நாவை கட்டுப்படுத்தினால் போதும், நம்ம எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான குறள். அது வந்து ஒரு புலன். நம்ம பேச்சுத்திறனோ நம்ம கட்டுப்படுத்துகிற அந்த புலன், அதை நம்ம கட்டுப்படுத்தினாலும் நம்ம எல்லாமே பண்ணலான்னு. அதே மாதிரி ஒரு புலனும் ஒரு இதுவோட நம்ம கனெக்டடு.
ஆம், நம்ம கண்ணு மூடிக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் சின்ன விஷயத்துலலாம் நான் சின்ன வயசுலலாம் நான் வந்து பிளைண்ட் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேம் விளையாடுவோம். கண்ணை கட்டிட்டு அப்படியே தேடுற மாதிரி. அப்போ நம்மளுக்கு கண்ணை கட்டி விட்டுட்டாக்கா என்ன பண்ணுறது, யார் இருக்கா ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம கண்ணை மூடி இருக்கும்போது நம்மளுடைய தியான நிலை ரொம்ப ஆழமாக நம்மளால போக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மெடிடேஷனில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுடைய அவேர்னஸ்க்கு இப்போ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட் இஸ் ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு ஐஸ் கட்டி தண்ணிக்கு அடியில் இருக்குன்னா மேலே ஒரு சின்ன ஒரு முனை தான் தெரியுமா. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா ஆழமாக போயிட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம் நாள் ஃபுல்லும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 5 புலன்களை அடக்கி ஆள்ற ஒரு திறமை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்மளோட 6ஆம் அறிவான அந்த தியான நிலையான ஒரு அறிவு நம்மளுக்கு வளரும் அப்படின்றது தான் முதல்ல நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ ஒரு ஒரு ஆம், சந்திப்பும் நம்மளுக்கு வந்து ஆம், இன்னும் மேல் மேல நல்லபடியா நடத்தல் பண்றதுக்கு நம்மளுக்கு உதவியாளரா நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல இப்போ ஆம், பொது மதிப்பீட்டாளர் ஜெனரல் எவாலுவேட்டர் என்று சொல்லக்கூடியவர், அவங்க வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர். அவர் வந்து எல்லா கண்காணிப்பாளர் அவருடைய எல்லாரையும் அறிமுகப்படுத்துவாங்க. அவங்கள முதல்ல நான் இப்போ அறிமுகப்படுத்த நான் விழைகிறேன். அஹ், இவங்க வந்து இந்த பொது மதிப்பீட்டாளர் புதுச்சேரியை சேர்ந்தவர். அவர் ஒரு மண்டலா கலைஞர், எம்பிஏ பட்டதாரி மற்றும் பாண்டிச்சேரி ஆசிரியர், மாண்டெசரி டீச்சராக பணிபுரிகிறார். புத்தகங்கள் வாசிப்பதிலும் புதிய ஆம், தொழில் நண்பர்களுடன் தொடர்பு உருவாக்கிக் கொள்வதிலும் நெட்வொர்க்கிங் செய்வதிலும் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அவரை இந்த இணையத்திற்கு வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொது மதிப்பீட்டாளர் நித்ய சௌந்தர்யா அவர்களை அன்புடன் எல்லோரும் உங்களுடைய கரகோஷத்தை எழுப்பி அன்புடன் வரவேற்கலாம். மிக்க நன்றி நெறியாளர் அவர்களே. இந்த அருமையான மாலை பொழுதில் அனைவரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கூட்டத்தில் கூடியிருக்கும் அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். மதிப்பீடு என்றால் என்ன? அதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். குகன் என்று ஒரு வாலிப பையன் இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க அப்பா கூட ஒவ்வொரு தடவையும், அவர் வந்து சிலை வடிக்கும் சிற்பி அவங்க அப்பா, அவர் கூடயே அவரு பண்ற வேலையை வந்து கூர்ந்து கவனிச்சு பார்த்துட்டே இருப்பானாம். அவங்க அப்பா கண்ணு முடிச்சுட்டு அடுத்து மூக்கு அப்படி வடிக்கும் போது, அப்பாப்பா அந்த கண்ணுல அந்த சைடு இமை கொஞ்சமா இன்னும் நேர்த்தியா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவானாம். அவங்க அப்பா செய்வாராம். அப்படி அவர் கூடயே இருந்து பண்ணதுனால அவனுக்கு வந்து அந்த சிற்ப தொழில் வந்து ரொம்ப நேர்த்தியா அவன் கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க அப்பா வந்து காலத்துக்கு அப்புறமா அவன் கிட்ட வந்து எல்லாரும் சிலை வடிச்சு கொடுப்பான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அவன் சரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கான். அவன் என்ன பண்ணுவானா, சிலையை வந்து அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நேர்த்தியா வடிச்சு முடிச்சுட்டு அவனுடைய நண்பர்கள் அனைவரையும் கூப்பிட்டுருவானாம். வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து நல்லா உணவெல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுடைய சிலையை காட்டுவானாம். இதெல்லாம் நான் செஞ்சேன்டா, நல்லா இருக்கா சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா பார்த்து கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்பானாம். அவன் அங்க வந்து இந்த இடத்துல இது இல்லடா, இந்த இடத்துல அது இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பாவை விட நேர்த்தியான ஒரு சிற்பி அப்படின்ற பேரை அவன் எடுத்தானான். அவனோட சிற்பங்கள்லாம் ரொம்ப அதிக விலைக்கு கூட வாங்குறதுக்கு ஆட்கள் வந்து தயாரா இருந்தாங்களாம். அந்த அளவுக்கு அவனுடைய சிற்பக்கலை வந்து மேம்பட்டதுக்கு காரணம் வந்து சுய மதிப்பீடு. அப்புறம் வந்து அதை வந்து அடுத்தவங்க கிட்டேயும் கருத்துன்றத அவன் கேட்டுட்டே இருந்ததுதான் காரணம். அதனால மதிப்பீடு செய்வதன் மூலம் நாமளே வந்து நம்மள முன்னேற்றிக்கலாம், அடுத்தவங்க முன்னேறதுக்கும் நம்ம வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். என்னோட வந்து இந்த கூட்டத்தை வந்து மதிப்பீடு செய்ய ஒரு சிறிய குழு இருக்காங்க.
அதில் முதலாவதாக நேர கணக்காளராக சொல்வேந்தர் அன்பரசன் அவர்களை இங்கோடு அழைக்கிறேன். அவருடைய அறிமுகம் என்னவென்றால், அவர் வாகனத்துறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய அனுபவம் உள்ள நபர். அவர் ஓய்வு நேரங்களில் புத்தகம் வாசிப்பதை அவர் ஒரு வழக்கமாக கொண்டுள்ளார். அதுவே அவரது மேம்பாட்டிற்கான காரணம் என நினைக்கிறேன். சொல்வேந்தர் அன்பரசன் அவர்களை மேடை உங்கள் வசம். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்றைய நிகழ்வில் பங்கெடுத்திருக்கும் அனைத்து சொல்வேந்தர்கள், விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது மீண்டும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமுதம் போன்ற நம் தமிழுக்கு எப்படி எல்லை இல்லையோ அப்படி நம் எண்ணங்களுக்கும் எல்லை இருக்காது. ஆனா ஒரு பேச்சாளராகவோ ஒரு தலைமை பண்பு வளர்த்து கொள்ளக்கூடிய நபராக இருக்கும்போது நமக்குன்னு சில எல்லைகளை வகுத்துக்கிட்ட எல்லைகளோட நேரத்தையும் சரியா பயன்படுத்தினாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். இன்றைய நிகழ்வுல நேர கணக்காளராக எனது பணியானது இன்றைய கூட்டத்தில் ஒவ்வொரு பேச்சாளர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் பேசி முடிக்க அவர்களுக்கு உதவுவதாகும். அதற்காக இன்றைய நிகழ்வில் நான் பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு ஆகிய 3 அட்டைகளை என்னுடைய இணைய வழி ஸ்கிரீன்ல காட்ட போறேன். இன்று ஆயத்த உரை, பொது மதிப்பீடு, உடனடி பேச்சு மற்றும் கல்வியல் அமர்வு ஆகிய 4 படிநிலைகள் உள்ளன. முதலாவதாக ஆயத்த உரைக்கு வழங்கப்பட்ட நேரம் 5 to 7 நிமிடங்கள். 5 நிமிடங்களின் முடிவில் நான் பச்சை நிறம் அட்டை காமிக்கப்படும். 6 நிமிடங்களின் முடிவில் மஞ்சள் நிறமும் 7வது நிமிட முடிவில் சிவப்பு நிறமும் காமிக்கப்படும். அதுபோல உடனடி பேச்சுக்கு வழங்கப்பட்ட நேரம் 1 to 2 நிமிடங்கள். 1 நிமிடங்கள் முடிவில் பச்சை நிறமும், 1 நிமிடம் 30 வினாடிகளின் முடிவில் மஞ்சள் நிறமும், 2 நிமிடங்கள் முடிவில் சிவப்பு நிறமும் காமிக்கப்படும். மதிப்பீட்டுக்கான நேரமானது 2 to 3 நிமிடங்கள். 2 நிமிடங்கள் முடிவில் பச்சை நிறமும், 2 நிமிடம் 30 வினாடிகளுக்கு மஞ்சள் நிறமும், 3வது நிமிடத்தின் முடிவில் சிவப்பு நிறமும் காமிக்கப்படும். இன்றைய கல்வியல் அமர்வுக்கான நேரம் 10 to 15 நிமிடம். 10 நிமிடம் முடிவில் பச்சை நிறமும், 13 நிமிடங்கள் முடிவில் மஞ்சள் நிறமும், 15வது நிமிட முடிவில் சிவப்பு நிறமும் காமிக்கப்படும். அனைத்து பேச்சாளர்கள் மற்றும் உடனடி பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு 30 வினாடிகள் நேரம் அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், உங்களுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கும் முடிப்பதற்கும். நேரத்தை சரியாக உபயோகித்து உங்களது பேச்சை சரியான நேரத்தில் முடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். மேடையை பொது மதிப்பீட்டாளர்களிடம் வழங்குகின்றேன். நன்றி சொல்வேந்தர் அன்பரசன் அவர்களே. அடுத்ததாக உபரி சொல் கணக்காளர் ஆக சொல்வேந்தர் பாலமுருகன் அவர் இருக்கிறார். உபரி சொல் என்பது என்னவென்றும், உபரி சொல் நம் மொழியை எவ்வாறு இருக்கிறது நம் மொழியில் என்பதையும் விவரிக்க சொல்வேந்தர் பாலமுருகனை அழைப்பதற்கு முன் அவர் கோயம்புத்தூரில் இன்ஃபோசிஸ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கழகத்தை சேர்ந்த நபர். அவர் தொழில்முறையில் அவர் திட்ட மேலாளராக, ப்ராஜெக்ட் மேனேஜராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தகவல் தொழில்நுட்ப துறையில் 14 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் கொண்டுள்ள அவர் டோஸ்ட் மாஸ்டர் பயணத்தில் லெவல் 1 வெற்றிகரமாக முடித்துள்ளார். மேலும் கழக மட்ட நகைச்சுவை பேச்சு போட்டியில் ஹியூமரஸ் ஸ்பீச் கான்டெஸ்டில் விருது பெற்றுள்ளார். அவரை கரகோஷங்களுடன் மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி மதிப்பீட்டாளர். இன்று என்னுடைய ரோல்
உபரிச்சொல் கணக்கீட்டாளர். உபரிச்சொல் என்றால் தேவையற்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தாமல் இருப்பதே உபரிச்சொல் கணக்கீட்டாளர் உடைய வேலை. என்னுடைய வேலை அதை கணக்கிடுவது. பேச்சில் 3 வகையான முக்கியமானது. ஒன்று பேசுவது, கவனிப்பது, அதை சைலண்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களை குறைப்பது. இப்போது நான் ஆ உ இம் வந்து போன் போ போ இந்த அதுக்கடுத்து மறுபடியும் பேசுவது, அந்த வார்த்தைகளை நான் கணக்கிட்டுக் கொள்வேன். முடிவில் என்னுடைய ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். மீண்டும் பொது மதிப்பீட்டாளர். மிக்க நன்றி உபரிச்சொல் கணக்காளர் அவர்களே. அடுத்து நாம் அழைக்கவிருப்பது இலக்கணவாணர் அவர்கள். இலக்கணவாணராக நம்முடன் இணைந்திருப்பவர் சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள். சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் மேடை பேச்சு, சிறுகதை எழுதுவது, புத்தக விமர்சனம், கவிதை, அரசியல் கட்டுரை எழுதுவது இவற்றில் ஆர்வம் உள்ளவர். புத்தகங்கள் மற்றும் பயணங்களின் மூலம் புதியவர்களிடம் பழகி அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் ஆர்வம் கொண்டவர். கடந்த 2 ஆண்டு காலமாக சொல்வேந்தர் மன்றங்களுடன் பயணிப்பவர். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் உறுப்பினர். சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடை உங்கள் வசம். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்றைக்கு இந்த கூடுகையில் என்னுடைய பங்கு இலக்கணவாணராக பணி செய்ய இருக்கிறேன். எனது பணி எழுத்து, யாப்பு, சொல், அணி என்று தமிழில் இருக்கிற அத்தனை இலக்கணங்களையும் உங்கள் பேச்சுக்களில் காண்பதற்காக இருக்கிறேன் என்று யாரும் பயந்து விடாதீர்கள். இலக்கணவாணர் என்பது நீங்கள் தமிழை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை உங்களுக்கு உங்களுடைய உரையிலிருந்து எடுத்துக்காட்ட எனக்கு பணித்திருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஆகவே முடிந்தவரை எல்லோரும் தமிழில் உரையாற்றலாம், தமிழில் உரையாற்ற முயற்சிக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு இலக்கணவாணராக இன்றைக்கு நம்மளுடைய கூடுகையினுடைய கருப்பொருள் மற்றும் சொலவடைகள் கருப்பொருள் நமது புலன்கள், சொல் விழிப்புணர்வு, சொற்றொடர், கண்ணும் கருத்துமா பேசுங்க மக்கா அப்படின்று கண்ணும் கருத்தும் என சொல்லி உங்களுடைய சொலவடைகள், நீங்கள் சொல்லக்கூடிய செய்யுள்கள், தமிழை உங்கள் கரங்களில் எப்படி விளையாடுகிறீர்கள் என்பதை ஆவலோடு பார்க்க காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மெய்நிகர் மேடை பொது மதிப்பீட்டாளரிடம். மிக்க நன்றி இலக்கணவாணர் அவர்களே. அனைவரது பயத்தையும் போக்கிவிட்டீர்கள் என்று நம்பிக்கை கொள்கிறேன். அடுத்ததாக நாம் அனைவரும் கண்ணும் கருத்துமாக கவனத்துடன் கூட்டத்தில் இருக்கிறோமா என்பதை கண்காணிக்கவும், விழிப்புணர்வுடன் இருக்கிறோமா என்பதை கண்காணிப்பதற்காகவும் நம்மிடையே கவனகர் இருக்கிறார். கவனகர் யார் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் கடந்த 8 வருடங்களாக கத்தார் ரசாயன தொழிற்சாலையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். தமிழ் மீது மாறாத பற்று கொண்டவர். திருக்குறள் மற்றும் இதர தமிழ் புத்தகங்கள், நாவல்கள் வாசிப்பதிலும், நாடகங்கள் நடிப்பதிலும், நகைச்சுவையாக பேசுவதிலும் மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். கடைசியாக வாசித்த புத்தகம் முன்னாள் பிரதமர் நேரு எழுதிய உலக சரித்திரமாகும். இத்துடன் நமது கவனகர் வியாகுல தொம்மை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடை உங்கள் வசம்.
யாருக்கும் என்னுடைய குரல் கேக்குதா? கேட்குதையா? வெற்றியோ தோல்வியோ கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை. நமது திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது மற்றவர்களும் நம்மை மதிக்க தொடங்குவான் என்ற புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களுக்கு ஏற்ப இங்கு இந்த இணையமிடைக்கு வருகின்றிருக்கும் செல்வேந்திரர்களுக்கும் பொது மதிப்பீட்டாளர்களுக்கும் மற்றும் விருந்தினர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதுக்கப்புறம் 3 புத்தகம் வாசித்து முடிச்சிட்டேன். இந்த உலக திருத்தத்துக்கு அப்புறம் நான் அவங்க இன்னும் இது பண்ணல. ஏன்னா புத்திரம் மூடரும் அப்புறம் குடியரசு இப்போ நான் படிச்சுட்டு இருக்க புத்தகம் நான் போதிப்பது மதத்தன்மை அல்ல, மதத்தன்மையைத்தான் மதத்தை அல்ல அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். இன்று என்னுடைய பணியானது இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கேள்வியாக தொடுத்து நீங்கள் கண்ணும் கருத்துமாக அதை கவனித்துள்ளீர்களா என்பதை நான் கண்ணும் கருத்துமாக கவனித்து உங்களை அதன் பிறகு கண்ணும் கருத்துமாக உங்களிடம் கேள்விகளை தொடுத்து நீங்கள் அதற்கு கண்ணும் கருத்துமாக பதில்களை அளிக்கும்படி கண்ணும் கருத்துமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடை பொது மதிப்பீட்டாளர்கள். உங்களுடைய இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியது போல் மிகவும் நகைச்சுவையாகவே பேசுகிறீர்கள் ஐயா. அனைவரும் சிரிப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சியாக கூட்டம் தொடரட்டும். நானும் என் கூட்டத்தில் இருக்கும் நால்வரும் அமைதியாக அனைவரது மொழியையும் அனைவரது செயல்களையும் செயல்பாடுகளையும் நோக்கி கொண்டே அமர்ந்திருப்போம். கூட்டத்தின் இறுதியில் எங்களை அழைக்கும் போது எங்கள் அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிப்போம். அதுவரை மேடை நெறியாளர் சொல்வேந்தர் கல்பனா அவர்கள். மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் நித்ய சௌந்தர்யா அவர்களே. இப்பொழுது தொடர்ந்து நம் ஆயத்த உரைகள் அதற்கு நம் முன்னேறி செல்வோம். ஆயத்த உரைகள் என்றால் ஏற்கனவே அவர்கள் எல்லா தமிழில் எல்லாவற்றையும் எழுதி பயிற்சி பெற்று பின்பு அந்த எல்லா உரைகளையும் செம்மையாக அவர்கள் இப்பொழுது நமக்கு சொல்லப் போகிறார்கள். எல்லோரும் உங்களுடைய கரகோஷத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தி பேச்சாளர்களை அவர்களுடைய பேச்சை மேம்படுத்துவதற்கான ஒரு யுக்தியை நாம் கையாளுவோம். இப்பொழுது முதல் பேச்சாளராக சொல்வேந்தர் எழிலரசன் இங்கே இருக்கிறார்கள். அவரை மதிப்பீடு செய்வதற்காக வேல்முத்தரசன் ஐயா அவர்களுடைய நோக்கத்தை படிக்க முடியுமா? கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் மதிப்பீடு செய்ய இருக்கும் சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் தன்னுடைய நிலை 3 விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த கதை சொல்வதன் மூலம் பார்வையாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது என்ற திட்டத்தை நம்மிடையே சொல்ல இருக்கிறார். அவருடைய திட்டத்தின் நோக்கமானது அவருடைய பேச்சில் ஒரு கதையை சொல்லலாம் அல்லது ஒரு கதையையே அவருடைய பேச்சாகவும் அளிக்கலாம். கதை சொல்வதில் பாண்டித்தியம் பெற்ற ஐயா அவர்கள் இன்று நமக்கு கதை சொல்வது எப்படி என்பதை தன் பேச்சின் மூலம் சொல்ல இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 5 முதல் 7 வினாடிகள். நேர கணக்காளர் கவனத்திற்கு. மேடை மீண்டும் நிகழ்ச்சி நெறியாளர் வசம். நன்றி மதிப்பீட்டாளர் சொல்வேந்தர் முத்தரசன் அவர்களே. இப்பொழுது முதல் பேச்சாளராக இருப்பது இந்த சொல்வேந்தர் கடந்த 20 வருடங்களாக கத்தார் ரசாயன ஆலையில் உற்பத்தி பிரிவு மேற்பார்வையாளராக வேலை செய்கிறார்.
குடும்பத்துடன் கத்தார் நாட்டில் வசித்து வருகிறார். மின்னணுவியல் மற்றும் கணிப்பொறி துறையில் அதிக ஈடுபாடு உண்டு. பாடல் கேட்பது, இறகு பந்து விளையாடுவது, யோகா, தியானம் ஆகிய பிடித்தமானவை. கத்தார் சொல்வேந்தர்கள் அமைப்பில் பகுதி இயக்குனர் பொறுப்பில் இருக்கிறார். இப்பொழுது அவருடைய பேச்சை நாம் கேட்க இருக்கிறோம். அவருடைய பேச்சின் தலைப்பு என்னவென்று சொல்ல முடியுமா? யுக்திகள் சொல்வேந்தர் 2. யுக்திகள் 2. யுக்திகள் 2 சொல்வேந்தர் எழிலரசன், மேடை உங்களுக்கு. நன்றி நெறியாளர் அவர்களே. கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு. என்னன்னா, கதைக்கு யாராவது சொல்ல முடியுமா? கதைக்கு என்ன கிடையாது? வரையறை. கதைக்கு வரையறை கிடையாது. அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லுவாங்க. கதைக்கு கால் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதை சொல்றோம்னா அந்த கதைக்கு கால் வச்சு பார்க்கக்கூடாது. அந்த கதை என்ன கருத்தை சொல்ல வருது அப்படின்றதான் பார்க்கணும். சரிங்களா? இனிய சொல்வேந்தர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நண்பர்களே, சொல்வேந்தர்களே, ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு நான் ஆரம்பிக்க போறதில்ல. ஏன்னா இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் 2 கதை சொல்ல போறேன். சரிங்களா? முதல் கதைக்கு போவோம். முதல் கதை என்னன்னா, ஒரு வயசான விவசாயி அவருடைய இளம் மகனை வைத்து விவசாயம் பண்ணி பழைச்சிட்டு வர்றார். திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அந்த இளம் வயது மகனை சிறை காவலர்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவன் மேல பொய் குற்றம் சாட்டி தங்கம் திருடப்பட்டதா அவனை சிறையில் அடைச்சிடுறாங்க. அவன் சிறையில் இருக்கான். இந்த விவசாயி ரொம்ப வருத்தத்தோட அந்த மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். சிறையில் இருக்கிற மகனுக்கு கடிதம் எழுதுறார். அன்பு மகனே, என்ன நீ கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு வந்த. நீ இருக்கும்போதெல்லாம் இந்த நிலத்தை உழுது அருமையா பயிரிட்டுட்டு வந்தோம். எனக்கு வயசாயிடுச்சு, என்னால உழ முடியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பி ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த மகன் அதை படித்துட்டு அதுக்கு ஒரு பதில் கடிதம் எழுதுறான். எப்படி எழுதுறான்னாக்கா, அப்பா, ஏதாவது இந்த நிலத்தை நீங்க உழுது வச்சிடாதீங்க. நான் திருடின தங்கத்தெல்லாம் அந்த நிலத்துல தான் புதைச்சி வச்சிருக்கேன். ஏதாவது உழுது வீணாக்கிடாதீங்க. நான் வந்து அந்த தங்கத்தை எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் எழுதுறான். அவ்வளோதாங்க. அந்த கடிதத்தை சிறை அதிகாரிகள் படிக்காம அனுப்புவாங்களா? படிச்சுட்டாங்க. ஓ, தங்கம் அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு நிலத்தை முழுமையா உழுது முடிச்சிடுறாங்க சிறை அதிகாரிகள் அவங்களுடைய செலவுல. அடுத்த நாள் இந்த தகவலை வந்து அந்த விவசாயி மகனுக்கு தெரிவிக்கிறார். அந்த மகன் அதுக்கு ஒரு பதில் எழுதுறாரு. அப்பா, நீங்க சொன்னீங்க சிறையிலிருந்து என்னால முடிஞ்சது இதுதான், என்னால முடிஞ்ச உதவி நிலத்தை உழுதுறதுக்கு உங்களுக்கு அறிவுறுத்தின. இதை வச்சு நீங்க இப்ப விதைக்க ஆரம்பிக்கலாம், பயிரிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நிலத்தை பயிரிடுறதுக்கு உதவி செஞ்சான். அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவன் ஒரு யுக்தியை பயன்படுத்தினான். யுக்திகள் 2ல நண்பர்களே, யுக்தி 1 நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்த கதைக்கு போவோம். எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். ஒரு ஆற்றங்கரையில ஒரு நாவல் மரம் ஒன்று இருக்கு. அந்த நாவல் மரத்துல ஒரு குரங்கு வாழ்ந்துகிட்டு இருக்குது. அந்த ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற அந்த முதலை ஒன்று வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த முதலைக்கு அந்த குரங்கோட ஈரலை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. நாவல் பழத்தை ருசிச்சு சாப்பிட்ட குரங்கோட ஈரல் எப்படி இருக்குன்னு அதுக்கு ரொம்ப ஆசை. அந்த குரங்கை ஏமாத்தி அடுத்த கரைக்கு உன்னை கூட்டு போறேன், அங்க நிறைய நாவல் மரங்கள்லாம் இருக்கு, என்னோட முதுகுல ஏறி பயணம் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை ஏமாத்தி கூட்டுட்டு போகுது. நடு ஆற்றை கடக்கும் போது அதனுடைய ஓர முகத்தை காட்டி, நான் உன்னை சாப்பிட போறேன், உன்னுடைய ஈரல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துது. உடனே அந்த குரங்கு, அண்ணே, முதலண்ணே, என்னண்ணே இப்படி சொல்லிட்ட, இன்னைக்கு சனிக்கிழமைண்ணே, நாங்க எல்லா குரங்குகளும் சனிக்கிழமை எங்க ஈரலை துவைச்சி காய வச்சிருவோம் மரத்துல. ஈரல் மரத்துல காயுது, நீங்க என்ன சாப்பிட முடியாது, என்கிட்ட ஈரல் கிடையாது. அப்படியா, தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி, இப்ப என்ன பண்றது, கொண்டு போய் கரையில விடுங்க, நான் அடுத்த நாள் ஈரலோட வர என்ன சாப்பிடலான்னு சொல்லுது. போன உடனே வழக்கம் போல மரத்துல ஏறி, அட முட்டாள் முதலையே, உங்கள்கிட்ட தப்பிக்க தான் அப்படி சொன்னா ஈரலை யாராவது காய வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருது. இந்த கதையில அவனுடைய தேவையை அந்த குரங்கு பூர்த்தி பண்ணிக்குது. இது யுக்தி 2. இது 2த்துலயுமே நண்பர்களே 2 வழிகள் பயன்பட்டு இருக்கு.
ஒன்று வந்து சூழ்நிலையல் அறிவு, சூழ்நிலையல் விழிப்புணர்வு. அதைத்தான் அந்த விவசாயியுடைய மகன், அவனுக்கு தெரியும் நான் இதை செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு பொறுமையா யோசிச்சு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோட செயல்பட்டு அவனுடைய காரியத்தை சாதிச்சுட்டான். இதுக்கு பேரு சூழ்நிலையல் அறிவு. இதை வந்து அடுத்த கதைக்கு போவோம். சமயோஜித புத்தி. ஒரு அவசர நிலை, உயிர் போக போகுது, அந்த நேரத்துல நீங்க எப்படி செயல்படுறீங்க? ஆங்கிலத்துல இதை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரங்கு பேசாம இருந்தா இறந்து போயிருக்கும். அந்த நேரத்துல துரிதமா செயல்பட்டு தன்னை எப்படி காப்பாத்திக்குது, அது எப்படி அதனுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை பயன்படுத்துது, சமயோஜித புத்தியை பயன்படுத்துது. இதுதான் அந்த விதத்துல முக்கியம். நண்பர்களே, இந்த 2 யுக்திகளும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட வேண்டிய முக்கியமான யுக்திகள். சில நேரத்துல இந்த 2ஐயும் கலந்து நம்ம வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யணும். பல தருணங்கள்ல இந்த 2 யுக்திகளையும் நம்ம பயன்படுத்த முயற்சிக்கணும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பேச்சாளர் எழிலரசன் அவர்களே. எல்லோரும் அவர்களுக்கு அருமையான ஒரு விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தியதற்கு எல்லோரும் கரகோஷத்தை கொடுப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சேட்ல நீங்கள் எல்லாரும் போட்டு அவங்களுக்கு, அந்த பேச்சாளருக்கு உங்களுடைய விழிப்புணர்வையும் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கொடுக்கலாம். இப்போ அடுத்ததாக அடுத்த பேச்சாளர் வினோதினி, அவங்க இல்லை இல்லையா? இல்ல மேம். நெக்ஸ்ட் அவங்க நீங்க இல்லை, டேபிள் டாப் இது எஜுகேஷன் செஷன் எஜுகேஷன் செஷனுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு செம்மொழி நேரம். இந்த செம்மொழி நேரத்தில் நமக்கு ஒரு மிகச்சிறந்த விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக கண்ணும் கருத்துமாக இந்த இணையதளத்தில் நமக்கு எல்லோருக்கும் விழிப்புணர்வை தருவதற்கான ஒரு நேரமாக இருக்கிறது. அதை இங்கே ஹைக்கூ கவிதைகள் தலைப்பில் இங்கே நமக்கு ஒரு அறிவுரை கொடுத்து எல்லாவற்றையும் விவரிக்க வரப்போகிறார் நம்முடைய செம்மொழி நேர சொல்வேந்தர் பரமேஷ் சவுந்தரராஜன். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் இன்ஃபர்மேட்டிகா நிறுவனத்தின் இன்ஜினியரிங் மேனேஜராக பணிபுரிகிறார். தொழில்நுட்பத்திற்கும் கதையாடல் கலைக்கும் ஒரே அளவு ஆர்வம் கொண்டவர். அவர் ஐடிக்ஷன் சொல்வேந்தர் கழகத்தில் மற்றும் தேன் தமிழ் சொல்வேந்தர் கழகத்தின் ஆகிய சொல்வேந்தர் கழகத்தில் 2 கிளப்பின் உறுப்பினராக இருக்கிறார். அவர் ஓய்வு நேரத்தில் புத்தகம் வாசிப்பதில் ஆர்வமிக்கவர். ஒரு தீவிர நூல் ஆர்வலராக பல்வேறு இலக்கியங்கள், மேலாண்மை மற்றும் சுய முன்னேற்ற புத்தகங்களை சேகரித்து வாசிப்பதில் ஆர்வம் கொண்டவர். தொழில்முறை திறன்களை தாண்டி கதையாடல் கலையில் இவருக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளது. தனது சுவாரஸ்யமான கதைகளின் மூலம் மக்களை இணைத்து மாற்றத்தை உருவாக்குவதில் இவர் பெருமகிழ்ச்சி அடைவார். அவரது இலக்கு பல்வேறு தளங்களில் விரிவான பார்வையாளர்களை அடைந்து தனது சொற்கள் மூலம் அர்த்தமுள்ள தாக்கத்தை ஏற்படுத்துவதாகும். இப்பொழுது அவரை சொல்வேந்தர் பரமேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கலாம். எல்லோரும் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். நன்றி. இன்றைய நெறியாளரான கல்பனா அரவிந்த் அவர்களே. இன்று சென்னை தமிழ் கூடுகையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம செம்மொழி நேரத்துல இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, பழங்காலத்துல எழுதின கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் இந்த மாதிரி தான் நம்ம பேசியிருக்கோம். அது மட்டும் பத்தாது, நாம செம்மொழினாலே அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் தமிழ் வளர்ந்துட்டே வருது இல்லையா? அதனால நான் இன்னைக்கு தலைப்பா நான் ஹைக்கூ கவிதைகள்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாம் புது கவிதையெல்லாம் வருது. இது சரி. இந்த ஹைக்கூ கவிதைகள்ங்கிறது
இந்திய நாட்டுக்கு சொந்தமானது கிடையாது. இது ஜப்பானிய நாட்டில இருந்து தோன்றின ஒரு கவிதை வடிவம். அது சைனா இந்த மாதிரி இந்த ஆசியால இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு வந்து அவங்கவுங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி அந்த கவிதை வடிவத்தை எழுதிட்டு இருக்காங்க. இது இந்தியால கிட்டத்தட்ட 1980களில் தான் வந்து உள்ள வருது. அப்போ வந்தப்ப பார்த்தா தமிழ்ல தான் வந்து இதுவரைக்கும் வந்த ஹைக்கூ கவிதைகள் இந்திய மொழிகளிலே தமிழ்ல தான் அதிகமான ஹைக்கூ கவிதைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு நான் வந்து குறிப்பா எந்த கவிதைகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஹைக்கூ கவிதைகள் தமிழ்ல வந்து எழுதியதுல வந்து ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததை வந்து ஒரு விழாவா கொண்டாடணும் அப்படின்னா எப்படி கொண்டாடுறது? அவர் கவிதை எழுதுனதுனால கவிதையிலேயே கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு 4-5 எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில கிட்டத்தட்ட ஒரு 4000த்திற்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் கவிதைகளா ஹைக்கூ கவிதைகளா எழுதி அனுப்புறாங்க. அதுல ஒரு 50 சிறந்த கவிதைகளை வந்து தேர்ந்தெடுத்து அதை ஒரு புத்தகமா வெளியிடுறாங்க. இது 2002ல 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு நடந்தது. அந்த புத்தகத்தோட பேரு வாடியது கொக்கு. அது டிஸ்கவரி பதிப்பகத்துல பதிப்பிக்கப்பட்ட புத்தகம். இதோட விலை 149 ரூபாய் தான். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த புத்தகத்துல வந்து 50 கவிதைகள்ல எனக்கு பிடிச்ச ஒரு சில கவிதைகளை வந்து நான் இன்னைக்கு தொகுத்து வழங்க போறேன். அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். சரியா? ஏன்னா அது 3 வரிதான் இருக்க போகுது. அதிகபட்சமா ஒரு கவிதைக்கு 7 சொற்கள் தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட திருக்குறள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். திருக்குறள் 7 சொற்கள்ல 2 அடியில வந்துடும். இது 7 சொற்கள்ல 3 அடியில வந்துடும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்போ இது ஹைக்கூ கவிதைகள்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து நம்ம கல்பனா அரவிந்த் அம்மா சொன்ன மாதிரி நாம 5 புலன்களை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ என்னோட டெக்னாலஜியோட சைடுக்கு வர அங்க பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல இன்று உலகில் மிகவும் புத்திசாலிகள் யாரும் மனிதர்கள் அல்ல, எல்லாம் செயற்கை நுண்ணறிவு. இன்று நம் உலகில் கூர்மையான கவனகர்கள் யாரும் மனிதர்கள் அல்ல, அதுவும் செயற்கை நுண்ணறிவு. அதுக்கு ஒரு உதாரணம்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜான் பிரதீப் ஆட்டரேன்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் ஒரு உதாரணம் இல்லையா? இன்று நம் உலகில் மிகவும் திறமையான தகவல் தொடர்பாளர்கள் யாரும் மனிதர்கள் இல்லை, அதுவும் செயற்கை நுண்ணறிவு. சரி, இதுக்கும் ஹைக்கூ கவிதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கவிதை எல்லாம் நான் எடுத்துட்டு வந்தேன் இல்லையா, கூட இடைச்சொற்களா 2 கவிதை ChatGPT கொடுத்து எழுத வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா கூர்மையா விழிப்புணர்வா கவனிச்சு கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு கவிதையா கேக்குறீங்க. எது ChatGPT எழுதின கவிதை அப்படின்னு யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். சரியா? நான் கவிதை சொல்லிட்டே வருவேன். இடையில வர 2 கவிதை ChatGPT எழுதின கவிதை. சரி, இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் போன்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு முகம் காட்டுங்க. முகம் காட்ட முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு விளையாட்டு மாதிரி வச்சுக்கலாம். நீங்க இதயம் இருக்கிற சிம்பிள் அந்த ரெட் கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த எமோஜி யூஸ் பண்ணீங்கன்னா அது மனிதர்கள் எழுதின கவிதைன்னு அர்த்தம். இல்ல அவங்க கல்பனா அம்மா போட்டிருக்காங்க பாருங்க. இதே சிரிக்கிற எமோஜி வந்துச்சுன்னா அது ChatGPT எழுதின கவிதை அப்படின்னு நாம வச்சுப்போம். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கற்பனைகள் இருக்கு இல்லையா, இது ChatGPT தான் எழுதியிருக்கும், இது மனிதர்கள் எழுதியிருப்பாங்கன்னு. அதனால எல்லாரும் ரியாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அது ரியாக்ட் பண்ண தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கையை உயர்த்துங்க. இப்படி தம்ஸ் அப், விரல மேல காமிச்சீங்கன்னா மனிதர்கள் எழுதின கவிதை, விரல இப்படி கீழே காமிச்சீங்கன்னா ChatGPT எழுதின கவிதை. சரியா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கேமரால வாங்க, எவ்வளவு தூரம் இன்டராக்ஷனா பண்ண முடியுமோ அது பண்ணலாம். சரியா? முதல் கவிதையில இருந்து ஆரம்பிப்போம். ஹைக்கூ கவிதைகள். வாடியது கொக்கு. பிடுங்கிய செடியின் வேருடன் பற்றி கொண்டு வருகிறது தாய்மண். பிடுங்கிய செடியின் வேருடன் பற்றி கொண்டு வருகிறது தாய்மண். என்ன நினைக்கிறீங்க? சுப்பிரமணியன் ஐயா மட்டும் ChatGPT நினைக்கிறாரு. சரி, பரவாயில்ல, கடைசியில சொல்லுவோம். விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. சரி, எல்லாம் 2 மாறி சொல்றேன். மயிலிறகு குட்டி போட்டது பள்ளி நினைவுகளை.
மயிலிறகு குட்டி போட்டது பள்ளி நினைவுகளை. சரி. புகைப்படக்காரரை அசையாமல் நிற்க வைத்தது மலையருவி. புகைப்படக்காரரை அசையாமல் நிற்க வைத்தது மலையருவி. சரி. கிழிந்த கடிதம் ஒவ்வொரு துண்டிலும் ஒரு நினைவு. கிழிந்த கடிதம் ஒவ்வொரு துண்டிலும் ஒரு நினைவு. சரி. சுப்பிரமணியன் ஐயா எதையுமே நம்ப மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் முக்காவாசி கீழே தான் காமிக்கிறாரு. நன்றி ஐயா. பட்டுப்போன மரக்கிளையில் பச்சை கிளிகளாய் இலைகள். பட்டுப்போன மரக்கிளையில் பச்சை கிளிகளாய் இலைகள். சரி. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைகிறான் வாய் பேசாதவன். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைகிறான் வாய் பேசாதவன். குயில் கூவி சென்ற பின் மரத்துக்கு திரும்புகிறது அமைதி. குயில் கூவி சென்ற பின் மரத்துக்கு திரும்புகிறது அமைதி. சரி. படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தபடியே மாட்டப்படுகிறார் சிலுவையில் இயேசு. படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தபடியே மாட்டப்படுகிறார் சிலுவையில் இயேசு. மரத்தின் நிழலில் பேசிக்கொண்டிருந்தார்கள் வெட்டும் நாளை. மரத்தின் நிழலில் பேசிக்கொண்டிருந்தார்கள் அதை வெட்டும் நாளை. பௌர்ணமி நிலா என் இரவு மட்டும் தேய்பிறை ஆனது. பௌர்ணமி நிலா என் இரவு மட்டும் தேய்பிறை ஆனது. ஊதாங்குழல் இசைக்கும் அம்மா நடனமாடுகிறது நெருப்பு. ஊதாங்குழல் இசைக்கும் அம்மா நடனமாடுகிறது நெருப்பு. நன்றி. வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை. காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை. குழாயடி சண்டை நிரம்பி வழியும் வார்த்தைகள். குழாயடி சண்டை நிரம்பி வழியும் வார்த்தைகள். சரி. காற்றே கொஞ்சம் பொறு பறக்க கற்றுக்கொள்கிறது சிறு பட்டாம்பூச்சி. காற்றே கொஞ்சம் பொறு பறக்க கற்றுக்கொள்கிறது சிறு பட்டாம்பூச்சி. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் துடுப்பு. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் துடுப்பு. கருவுற்றிருக்கிறது பருத்திக்காய். கருவுற்றிருக்கிறது பருத்திக்காய் பிறக்கப் போவது சேலையோ வேட்டியோ. கருவுற்றிருக்கிறது பருத்திக்காய் பிறக்கப் போவது சேலையோ வேட்டியோ. சரி. சரிந்த மேம்பாலம் இடிபாடுகளிடையே சிக்கியது ஊழல். சரிந்த மேம்பாலம் இடிபாடுகளிடையே சிக்கியது ஊழல். கடைசி இலையும் உதிர்ந்த பின் நிலவை சூடிக்கொள்கிறது மரம். கடைசி இலையும் உதிர்ந்த பின் நிலவை சூடிக்கொள்கிறது மரம். சரி. வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசியது கடிதம். வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசியது கடிதம். சரி. விதை விழுங்கியதும் கிளை விரிக்கிறது பறவை. விதை விழுங்கியதும் கிளை விரிக்கிறது பறவை. சரி. காற்றுக்கு சலிப்பதே இல்லை ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. காற்றுக்கு சலிப்பதே இல்லை ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. சரி. நடந்து வருபவனின் எதிரே வழிவிட்டு பறக்கிறது பட்டாம்பூச்சி. நடந்து வருபவனின் எதிரே வழிவிட்டு பறக்கிறது பட்டாம்பூச்சி. சரி. அந்த மயானத்துக்கு உயிர் தந்தது ஒரு பிணம். அந்த மயானத்துக்கு உயிர் தந்தது ஒரு பிணம். சரி. நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நிழல்.
நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நிழல். சரி. எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் ஆலமரம். எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் ஆலமரம். சரி, அடுத்தது. பலூன் விற்பவரின் மூச்சுக்காற்று விலை 10. பலூன் விற்பவரின் மூச்சுக்காற்று விலை 10. சரி. தூண்டிலில் சிக்கிய மீனின் கண்ணில் விடைபெறும் நதி. தூண்டிலில் சிக்கிய மீனின் கண்களில் விடைபெறும் நதி. சரி, இதுவரைக்கும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 கவிதைகள்ல ஒரு சில கவிதைகள் பார்த்தோம். முதல் 3 இடத்துல எது இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். 3வது பரிசு இது வந்து ChatGPT எழுதல. இந்த 3 இது 3வது பரிசு. 3வது பரிசு வாங்கின கவிதை என்ன அப்படின்னா, சுள்ளி பொறுக்குகிறாள் சிறுமி இறகை விட்டு செல்லும் மயில். சுள்ளி பொறுக்குகிறாள் சிறுமி இறகை விட்டு செல்லும் மயில். இது 3வது பரிசு வாங்கியிருக்கு. 2வது பரிசு வாங்கின கவிதை என்னன்னா, பனி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன் கண்ணீர் வழிகிறது. பனி நிறைந்த கண்ணாடியில் கண்கள் வரைந்தேன் கண்ணீர் வழிகிறது. முதல் பரிசு பெற்ற கவிதை என்னன்னா, வாடியது கொக்கு. வாடியது கொக்கு. அது ஏன் வாடிச்சுன்னு தெரியணும்னா நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சதுதான் தெரியும். சரியா? சரி, இந்த கவிதையை மட்டும் நான் விட்டு வைக்கிறேன். ஏன்னா நீங்க புத்தகத்தை வாங்கி மீதி இருக்கிற கவிதைகள் எல்லாம் படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓடியதெல்லாம் ஜோடி மீன். ஐயா சொல்லிட்டாரு. வாடியது கொக்கு, ஏன்னா ஓடியவை எல்லாம் ஜோடி மீன்கள். எல்லா மீன்களும் ஜோடியா ஓடிச்சா அதனால கொக்குக்கு எந்த மீனையுமே பிடிக்கிறதுக்கு மனசு இல்லையா. வாடியது கொக்கு, ஓடியவை எல்லாம் ஜோடி மீன்கள். எவ்வளவு அருமையான கவிதைகள்னு பாருங்க. 6 வார்த்தை 7 வார்த்தை தான் இருக்குது இல்லையா? சோ இது ஹைக்யூ கவிதைகள். இன்னும் எனக்கு நேரம் முடியாததுனால என்னோட பேச்சு ஹைக்யூ பேச்சு மாதிரியே குறுகியதான் இருக்கு. அதனால இன்னும் ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் இப்போ சமீபத்துல நான் படிச்சது, அதையும் நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒரே நிமிஷம் இருங்க. அது இருக்கிற மாதிரியே படிச்சாதான் அது நல்லா இருக்கும். இது என்னன்னா, நம்ம சமீபத்துல இப்போ வந்து நம்ம ஆன்லைன் செயலிகளை வந்து அதிகமா நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? நானும் அப்படித்தான். தூங்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் அதை திறப்பேன். ஆனா அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும், அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். திடீர்னு பார்த்தா மணி 12:30 1 ஆயிரும். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் சும்மாவே போயிருச்சு அப்படின்ட்டு. ஆனா அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நாம வந்து என்ன கத்துக்கிட்டோம்னா ஒன்னும் கத்துக்கிட்டு மாட்டோம். யாரு சமைச்சாங்க, யாரு மீன் பிடிச்சாங்க, யாரு கீழே விழுந்தாங்க, இதுதான் பார்த்திருப்போம். ஆனா ஒரு 2 நாட்கள் முன்னாடி எனக்கு ஒரு அருமையான கவிதை ஒண்ணு வந்தது. அந்த கவிதையை ஒரு தடவை கேட்டதுக்கு அப்புறம் என் மண்டைக்குள்ள அது ஓடிட்டே இருந்தது. அந்த ஒரு கவிதையும் நான் வாசிச்சு காமிச்சிடுறேன். ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும் அந்த கவிதை. இந்த கவிதை எதை பத்தின கவிதை அப்படின்னா, நீங்கள் இல்லாத நாளை எப்படி இருக்கும், ஒரு மனிதன் இறந்த பிறகு என்னவா இருக்கும், அதுதான் கவிதை. சரியா? நீங்கள் இல்லாத நாளை எப்படி இருக்கும். உங்கள் வீட்டு கடிகாரம் அது பாட்டுக்கு நேரத்தை காட்டிக் கொண்டிருக்கும். உங்கள் வீட்டு கடிகாரம் அது பாட்டுக்கு நேரத்தை காட்டிக் கொண்டிருக்கும். சூரியனுக்கு நீங்கள் இல்லாததை யாரும் சொல்ல போவதில்லை, அது பாட்டுக்கு விடிந்து கொண்டிருக்கும். சூரியனுக்கு நீங்கள் இல்லாததை யாரும் சொல்ல போவதில்லை, அது பாட்டுக்கு விடிந்து கொண்டிருக்கும். விரும்பியவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், விரும்பாதவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். விரும்பியவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், விரும்பாதவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பல பேர் விடுமுறை போட முடியாமல் செத்ததுதான் செத்தான், ஞாயிற்றுக்கிழமை செத்து இருக்கலாம் என்று கூட புலம்புவார்கள். பல பேர் விடுமுறை போட முடியாமல் செத்ததுதான் செத்தான், ஞாயிற்றுக்கிழமை செத்து இருக்கலாம் என்று கூட புலம்புவார்கள். அழுகைக்கு மத்தியில் சில நமட்டு சிரிப்புகளும் உதிரும். அழுகைக்கு மத்தியில் சில நமட்டு சிரிப்புகளும் உதிரும். அவசர அவசரமாக வந்தவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், எப்ப எடுக்க போறாங்க. அவசர அவசரமாக வந்தவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், எப்ப எடுக்க போறாங்க. உங்களுடைய நிறை குறை எல்லாமே மற்றவர் காதில் விழாதபடி பறை பார்த்து கொள்ளும். உங்களுடைய நிறை குறைகள் எல்லாமே மற்றவர்கள் காதில் விழாதபடி பறை பார்த்து கொள்ளும். உங்களோடு கூடி குழாவியவர்கள் இவ்வளவு தூரம் போக வேண்டுமே என்று கூட உங்கள் இறுதி யாத்திரையை தவிர்த்திருப்பார்கள். உங்களோடு கூடி குழாவியவர்கள் இவ்வளவு தூரம் போக வேண்டுமோ என்று கூட உங்கள் இறுதி யாத்திரையை தவிர்த்திருப்பார்கள்.
யார் வந்தாலும் வராவிட்டாலும் குறித்த நேரத்தில் நீங்கள் மயானத்தை அடைந்திருப்பீர்கள். யார் வந்தாலும் வராவிட்டாலும் குறித்த நேரத்தில் நீங்கள் மயானத்தை அடைந்திருப்பீர்கள். அதிகபட்சம் உங்கள் குடும்பத்தின் கண்ணீர் மட்டுமே உங்களை பின்தொடர்ந்திருக்கும். அதிகபட்சம் உங்கள் குடும்பத்தின் கண்ணீர் மட்டுமே உங்களை பின்தொடர்ந்திருக்கும். பார்க்க வேண்டியவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற குரலோடு நீங்கள் நிறைவடைந்திருப்பீர்கள். இனியாவது பார்க்க வேண்டியவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கவிதை முடியுது. எனக்கு இதை படிச்சோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப அருமையான கவிதையா இருந்துச்சு. அதனால நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட கால நேரம் முடிஞ்சிருச்சு. நீங்க நிறைய பேர் யூகிச்சிருந்தீங்க எது மனிதர்கள் எழுதின கவிதை, எது ChatGPT எழுதின கவிதைன்னு. கிட்டத்தட்ட உங்களுக்கே குழப்பம் தான் இல்லையா? நிறையது மனிதர்கள், நிறையது இதுன்னு நினைச்சீங்க. எது 2 ChatGPT எழுதின கவிதைன்னு அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கிழிந்த கடிதம் ஒவ்வொரு துண்டிலும் ஒரு நினைவு. கிழிந்த கடிதம் ஒவ்வொரு துண்டிலும் ஒரு நினைவு. சரி, 2 பேரும் ரொம்ப சந்தோஷம், 3 பேர் சந்தோஷப்பட்டாங்க. பௌர்ணமி நிலா என் இரவு மட்டும் தேய்பிரையானது. பௌர்ணமி நிலா என் இரவு மட்டும் தேய்பிரையானது. ஒருவேளை அடுத்த கவிதை போட்டி வச்சா ChatGPT-யை நம்ம விடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என் நேரத்துக்கு நன்றி. இதோட என்னோட சிறப்பு நிகழ்வு முடிச்சுக்கிறேன். மீண்டும் மேடை கல்பனா அரவிந்த் அவர்களிடம். நன்றி, வணக்கம். இவருக்கு பெரிய கரகோஷத்தை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஒரு விழிப்புணர்வு, ஹைக்யூ அப்படின்ற ஒரு இது எனக்கு ரொம்ப தெரியாத இருந்தது. இந்த ஒரு சில நிமிடங்கள்ல ஹைக்யூ அந்த கவிதைகளுக்கு மேல ஒரு ஈர்ப்பையும் மதிப்பையும் கொண்டு வர அளவுக்கு ரொம்ப அழகா நிறைய கவிதைகள் சொன்னாரு. நம்ம எல்லாருமே சந்தோஷமா, ரொம்ப ஆர்வத்தோட, விழிப்புணர்வோட நம்ம இந்த கவிதைகளை ரசிச்சோம். அந்த வெறுமை ரசிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளையும் இந்த ரசிக்கிறதுல தூண்டு வச்சு நம்மளையும் இதில் இன்வால்வ் பண்ணி இந்த கையெல்லாம் இப்படி காமிங்க அப்படின்லாம் சொல்லி பண்ண வச்சாரு. ரொம்ப அற்புதமான ஒரு எஜுகேஷன் செஷன். ஒரு இன்ட்ராக்டிவ், என்ன சொல்கிறது, தமிழில் இன்ட்ராக்டிவ்னா ஒரு பரிமாற்றம் இருக்கக்கூடிய, நம்மளுடைய பரிமாற்றத்தை வந்து வெறும் ஒரு கை செய்கையில் சமிக்கையில் காமிக்கிற அளவுக்கு நம்மளுடைய எஜுகேஷன் செஷன் இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மிக்க நன்றி சொல்வேந்தர் பரமேஷ் அவர்களே. உங்களோட ஹைக்கூ கவிதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தொகுப்பு எங்கே இருக்குன்னு சொல்லி ChatGPT-லாம் போடுங்க. நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இன்னும் எங்களோட விழிப்புணர்வை அதிகம் பண்ணிக்கிறோம். கண்ணும் கருத்துமாக இதை நிறைய 50க்கும் மேற்பட்ட இதை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. கடைசியில் சொன்ன அந்த கவிதை கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ன ஒரு திண்மையான ஒரு எல்லாரும் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் அது ரொம்ப அழகாக ஒரு கவிதையில் சொல்லிட்டாங்க. வாழ்க்கையினோட யதார்த்தம் இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதை இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம போகக்கூடியது திடீர் பேச்சு. திடீர் பேச்சுக்கு நாம் கூப்பிடவிருப்பது சத்தியலிங்கம் ஐயா அவர்கள். சொல்வேந்தர் சத்தியலிங்கம் அவங்க இருக்காங்களா? மேம், நான் உங்களுக்கு பிங் பண்ணியிருந்தேன். டோஸ்ட் மாஸ்டர் ஜவஹர் சார் வந்து டிடிஎம் ரோல் உடனடி ஓகே, பேச்சு. அவர் இல்லாத காரணத்தினால இப்போ ஜவஹர் சார் எடுக்கிறாரு இல்லையா? ஜவஹர் சார் இருக்கீங்களா? ஓகே. ஸோ உங்களுடைய அறிமுகம் என்கிட்ட இல்லை. சொல்வேந்தர் மேம், ஜவஹர் நான் அவர்களே, உங்களுக்கு பிங் உங்களுடைய பண்ணியிருக்கேன் மேம். அனுப்பியிருக்கீங்களா? இல்லை, நன்றி சாட்லி. நிகழ்ச்சி நெறியாளர் அவர்களே. எனக்கு அறிமுகமே தேவையில்லை உங்களுடைய. ஓகே, எனக்கு கிடைக்கல நீங்க அனுப்பிச்சது. இல்ல 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 ஒன்னும் பிரச்சனை இல்ல. அறிமுகம் தேவையில்லை. சென்னை சொல்வேந்தர் மன்றம் என்பது எங்களுடைய மன்றம். அதனால் அறிமுகம் தேவையில்லை. வெறும் ஜவஹர் என்றாலே போதுமான அறிமுகம் என்றே நான் கருதுகிறேன். பேரே வந்து ரொம்ப அறிமுகமே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு பேரு. பிளஸ் நீங்க இப்போ ஒரு ஒரு சின்ன அறிமுகம் நீங்களே செஞ்சுக்கிட்டீங்கன்னா புதுசா வந்த விருந்தினர்களுக்கும் தெரியும் இல்லையா? அதுக்காக தான். நன்றி நன்றி நன்றி. பெருமைக்குரிய நிகழ்ச்சி நெறியாளர் அவர்களே, என்னுடைய அறிமுகம், நான் வசந்தம் ப்ரொமோட்டர்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை கடந்த 16 ஆண்டுகளாக சென்னையில் நடத்தி வருகிறேன். அதனுடைய மேலாளராகவும் நிர்வாக இயக்குநராகவும் நானே இருக்கிறேன்.
என்னிடத்தில் 60 நபர்கள் வேலை செய்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பல விடயங்கள் உண்டு. அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அறிமுகமே போதுமானது என்று நான் கருதுகிறேன். மிக்க நன்றி. மேடை உங்களுடைய. நன்றி 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 நிகழ்ச்சி நெறியாளர் அவர்களே. இன்றைய உடனடி பேச்சு ஆசானாக என்னை உடனடியாக அமர்த்திய அன்பரசன் அவர்களுக்கு நான் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் என்பதாலே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லியிருந்தேன். ஆனாலும் நான் வந்து சும்மா கலந்து கொண்டு பார்க்கலாம் என்று தான் எண்ணினேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார்கள். வாய்ப்பளித்தவருக்கு நன்றியை கூறுகிறேன். அதாவது ஒவ்வொரு தலைப்புகளுமே மிக முக்கியமான தலைப்புகள். இன்றைய சொற்றொடர் என்னன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? கண்ணும் கருத்துமாக. ஆமா, இப்ப ஆமா. ஏன் நான் சொல்ல சொன்னேன்னா, இப்ப நான் கொடுக்க போற தலைப்புமே கண்ணும் கருத்துமான தலைப்பு தான். இப்ப முதல் பேச்சாளர் யார் வரீங்க? நீங்க யாராவது கை உயர்த்திருக்கீங்களா? நானே கூப்பிடணுமா? சரி, நான் முதல் ஆளா தொம்மை அவர்களை நான் அழைக்கிறேன். தொம்மை தயாரா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ தலைப்பு எல்லாத்துக்குமேங்க, யாருக்கும் எந்த தலைப்பும் மாத்த போறதே இல்லை. கண்ணும் கருத்துமா என்ற தலைப்பு தான். இப்போ கண்ணும் கருத்துமா என்பது, நீங்க நிறைய இளைஞரா இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளைஞரா இருந்திருப்பீங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருப்பீங்க. சரியா? காதலில் கண்ணும் கருத்துமா இருந்த சம்பவம் ஏதாவது ஞாபகம் இருந்தால் அதை மேற்கோள் காட்டி உங்களுடைய உரையை தாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடக்குள். அவையோருக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மிக சரியான திறப்பை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே காதல் திருமணம் தான் பண்ணியிருக்கேன். அதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும் இல்லையா? நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கதையை சொல்றேன், என்னன்னு பாருங்க. இப்போ என் வீட்டுக்காரி, அதாவது காதலி அப்படி சொன்னாதானே உங்களுக்கு நல்லா இருக்கும். என்னுடைய காதலி என்ன சொல்றா அப்படின்னா, நீ இப்போ உள்ளூர்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தா எங்க அப்பா உனக்கு பொண்ணு விட மாட்டாரு, அதனால நீ கண்டிப்பா வெளிநாடு போயே ஆகணும். ஆனா வெளிநாடு போறதுதான் போற, எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரு அப்படின்னு வீட்டுக்காரி சொல்றா. எனக்கு என்னடான்னா பக்கு இப்போ அடிக்கிற மாதிரியே அப்பவும் அடிக்குது. எப்படிடா இவர்கிட்ட போய் நம்ம பொண்ணை கேட்கறது? ஏன்னா அவரு ஒரு அரசாங்க அதிகாரின்னா போக்குவரத்து துறையில பரிசோதரா இருக்கார், அதாவது பயணச்சீட்டு பரிசோதரா இருக்கார். அப்படிங்கிற எப்படி இவர்கிட்ட போய் நம்ம பேசுறது அப்படின்ட்டு நான் கண்ணு நிறுத்தமா என்ன பண்றது அப்படின்ட்டு நேரா போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு, அது முறைக்கு மாமா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நீங்க கட்டி விடுங்க. நானே இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல பையன் இருந்தா கூட உங்கள்கிட்ட சொல்றேன். அதை நீங்க கண்ணு நிறுத்தமா கவனிங்க. ஏன் அந்த பையன் உங்க பக்கத்துல கூட இருக்கலாம், இல்ல இந்த பக்கத்து கிராமங்கள்ல பக்கத்துல நீங்க கூட இருக்கலாம். இது நீங்க பாத்துக்கங்க மாமா அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே, அம்மா மருமோன கல்யாணத்தை நீங்க தான் முன்னின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே சரி மாமா, ரொம்ப ரொம்ப நன்றி மாமா, பாத்துக்கிடுங்க மாமா, பொண்ணை நல்லா பாத்துக்கிடுங்க, மாப்பிள்ளையே பாத்துங்க மாமா, நான் வந்துருக்கேன், கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தான் சொல்லிட்டு போயிட்டேன். சொல்லிட்டு என் வீட்டுக்கார காதலிட்டு போய் என்ன சொன்னேன்னா, அப்பாட்ட சொல்லிட்டேன், இல்லை நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, கடைசியில அவ
வீட்டுல சொல்லியிருக்கா நான் கட்டுறேன் அவனை தான் கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. யாரு? அவனையா? அந்த கருப்பனையா? அவளாம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அவன் 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 அவனுக்கு படிப்பு கிடையாது, நிறம் கிடையாது, அவனுக்கு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவனை இங்க கட்டி வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமனார் வந்து திட்டினது ஒரு பக்கம். இருந்தாலும் கண்ணுங்கிறதும் நம்ம ஒரு கதையை சொன்னோம். அந்த கதையை சொன்னதுனால அதை நம்பி அவ வீட்டுல சொல்ல போய் நீ கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கும். நான் வாய்ப்பு நன்றி ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமா வந்து கண்ணும் கருத்துமா எப்படி வந்து மாமா பொண்ணா இருந்தாலும் அதை வந்து எப்படி இப்படிலாம் சொல்லி கண்ணும் கருத்துமா பண்ண முடியுமோ, கல்யாணம் பண்ண முடியுமோ கல்யாணம் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இப்போ அடுத்த தலைப்பும் கண்ணும் கருத்துமா தான். ஆனா வந்து அடுத்த தலைப்பு யார் தயாரா இருக்கீங்க? எல்லாரும் பயப்படாதீங்க, காதல் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அடுத்து சுப்பிரமணியம் ஐயா தயாரா இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. கண்ணும் கருத்துமா தான் தலைப்பு. ஆனா கண்ணும் கருத்துமா இருந்தும் நம்ம ஒரு இடத்துல நான் வந்து மிகப்பெரிய சில ஒரு நகைச்சுவா ஆயிடுச்சு அந்த இடத்துல அப்படின்ற இடங்கள் இருந்திருக்கும்ல. அந்த ஒரு சம்பவத்தை மேற்கொள் காட்டி சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு திரும்ப கேள்விகள் புரியுதா? அன்மியூட் பண்ணுங்க. கேள்வி புரியுது? இல்ல உங்களோட பேச்சு ஸ்பீக்கரை அன்மியூட் பண்ணுங்க. கேக்குதா? கேக்குது. இப்ப அதாவது ஏப்ரல் ஃபுல் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேட்கும்போது, கண்ணும் கருத்தும் ஒண்ணு புரிந்து காதல் மனத்தை என்று புரிந்து கஞ்சிக்கில்லாமல் கடனை வாங்குற ஏதும் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு உண்டு. அதாவது வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கடைசியில் அவன் தாண்டா முதல் ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமாஷ் நடக்கும். அதாவது நமது புலன்களை அடக்கும் போது கண்ணும் கருத்துமாக அந்த காரியத்தை செய்யும் போதுதான் ஒரு சாதனைகளை ஒருத்தர் செய்ய முடியுதுங்கிறதுக்கு உதாரணமாக இன்னைக்கு சென்னிமலை, ஈரோடு சென்னிமலை அடுத்த பிடாரியூரை சேர்ந்த கல்லூரி மாணவி எஸ்தர் அப்படிங்கிறவங்க அதை ஒரு எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி செய்து கொண்டே, அதாவது அதாவது சேலையை கட்டி கொண்டு அந்த கையை வச்சு படுத்த மூலியமாக ஒரு வினாடிக்கு 20 குரல் சொல்லி ஒரு சாதனை பண்ணியிருக்கிறார்கள். அது வந்து ஒரு விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் சாதாரணமா அந்த மாதிரி எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்து கொண்டு பேசுவதே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவர்கள் வந்து 20 குரலையும் சொல்லி அதை சாதனை பண்ணியிருக்கிறார்கள் என்பது ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமான ஒரு விஷயம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நான் வந்து கேட்ட கேள்வி உங்களுக்கு சரியாக சென்று சேரவில்லை என்று எண்ணுகிறேன். பரவாயில்லை. அடுத்த முறை என் கேள்விகள் நான் இன்னும் சரியாக கேட்க முயற்சிக்கிறேன். அடுத்த நபர், அடுத்து யார் தயாரா இருக்கீங்க? வெங்கட்ராமன் இருக்காரு, வெங்கடேஷ் நாகராஜன் இருக்காரு, விருந்தினர்கள். வெங்கட்ராமன் ஐயா அவர்களை வாங்க வந்து. வெங்கட்ராமன் ஐயா தயாரா? நான் தொலைபேசி என்னால பேச முடியவில்லை, மன்னிக்கவும். அடுத்த தடவை நான் கண்டிப்பாக பேசுகிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்த நபர், எப்பவுமே நான் வந்து உடனடி பேச்சு நான் நடத்துறோம்னா நான் இருக்க மாட்டேன். எப்பவுமே நான் வந்து உடனடி பேச்சு பேசணும்னா இருப்பேன். முதல்ல கையை தூக்கிடுவேன். யாரும் கையை தூக்க மாட்டீங்க. பாண்டியன் அவர்கள். ஜவஹர் அவர்களுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்குறேன் கடைசியா. முதல்ல எல்லாரும் முடிச்சிருங்க. பாண்டியன், வெங்கடேஷ் இருவரும் தயாரா இருக்காங்க.
பாண்டியன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நண்பர், மிக பாசமானவர், அன்பானவர். கண்ணும் கருத்துமா நம்ம ஒரு தலைப்பு கண்ணும் கருத்தும் தான். நம்ம ஒரு மேடையில கண்ணும் கருத்துமா பேச மேடைக்கு ஏறி இருக்கோம். நம்ம அதை மிகப்பெரிய பயிற்சி எடுத்திருக்கோம். ஆனா கண்ணும் கருத்துமா பேச நினைச்சத நம்ம சரியா பேசாம அந்த இடத்துல ஒரு தர்ம சங்கடங்களை அனுபவிச்சிருப்போம். அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? நன்றி நன்றி நன்றி. நான் வந்து ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்க ஆசிரியர் வந்து முதலா என்னை அந்த எங்களுடைய கிராமத்திலிருந்து நகரமான மதுரைக்கு கூட்டிட்டு போறார். அவர் எழுதி கொடுத்துட்டார், இங்க பார், நீ வந்து இதை கரெக்ட் முழுவதுமா சரியா படிச்சுட்டு என்கிட்ட ஒப்பிக்கணும். அப்புறம் நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், நீ பேசணும். நானும் கண்ணும் கருத்துமா எல்லாத்தையும் விழிப்புணர்வோட படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒரு 4 தடவை, நமக்கு தான் மனப்பாடம் பண்றது கொஞ்சம் வருங்கிறதுனால மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு பார்த்துட்டேன். அவர்கிட்டையும் அதே மாதிரி சொல்லிட்டேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து விட்டுட்டேன். நமக்கு இந்த லகரங்கிறது வாழ்க்கையில சுட்டு போட்டாலும் வராது. பல்சுவை நிகழ்ச்சிக்கு பல்சுவை நிகழ்ச்சின்னே சொல்லிட்டு வந்தேன். ஒரு 3 தடவை கொட்டு வாங்கிட்டேன். சரி, நீங்க பாரு, நீ எங்க போறேன்னு தெரியுமா? ஆல் இண்டியா ரேடியோல பேச போற. அந்த ஆல் இண்டியா ரேடியோல வந்து நீ எல்லாத்தையும் சரியா பேசிட்ட, கடைசியா இந்த பல்சுவை நிகழ்ச்சியை மட்டும் கரெக்டா பல்சுவை நிகழ்ச்சின்னு சொல்லிடாத, பல்சுவை நிகழ்ச்சின்னு சொல்லு அப்படின்னாரு. அங்க போய் மைக்க போட்டு நின்னதுமே நான் சொன்ன முதல் வார்த்தை பல்சுவை நிகழ்ச்சி 4 தடவை சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கு மேல ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டாங்க அவங்க. இப்படியாக கண்ணும் கருத்துமா படிச்சுட்டு போய் நாம மைக்கு முன்னாடி நிற்கும் போது 2 கால் அடிக்கும் பாருங்க, தட்டச்சை விட தட அடிக்கும். இப்படியாக வாழ்க்கை கண்ணும் கருத்துமா இருந்த காலங்கள் போய் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப மனப்பாடம் பண்ணி மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி எந்த பேச்சையும் பேசக்கூடாது, இயல்பா பேசணும் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான முயற்சியில தான் இப்ப தொடர்ந்து இருக்கோம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. ரொம்ப அற்புதமா வந்து பகிர்ந்தீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய பேச்சு. அடுத்ததாக அடுத்த நபர் யாரு? தயாரா இருக்கீங்களா? வெங்கடேசன் வெங்கடேசன். ஓகே, வெங்கடேசன் வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப நம்ம கண்ணு கருத்துமா ஒரு விஷயத்த செயல்பட்டு இருப்போம். ஆனா அந்த விஷயத்துல நமக்கு நம்ம கண்ணு கருத்துமா செயல்பட்டும் ஒரு சிலர்கிட்ட நம்ம வந்து ஒரு மேலதிகாரி கிட்டயோ நம்மளுடைய தொழில இருக்கவங்க கிட்டயோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம வந்து திட்டு வாங்கியிருப்போம். அந்த அனுபவம். அவையோருக்கு வணக்கம். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் அமைஞ்சிருக்கும். அதாவது இங்கிலீஷ்ல மர்ஃபீஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. எதை ஒன்று நாம் விழிப்போடு செய்ய வேண்டும், கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் என்று முனைந்து பயிற்சி செய்கிறோமோ அதை டெலிவர், அதாவது அதை சமர்ப்பிக்கும் சமயத்தில் கொச்சை தமிழில் சொல்ல வேண்டால் சொதப்பி விடுவோம். ஸோ இது நிறைய தடவை நடந்திருக்கு லைஃப்ல. முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நான் அரபு நாட்டுல 21 வருஷமா இருக்கேன், துபாயில இருக்கேன். ஸோ எங்க கம்பெனிக்கு வந்து ஒரு அரசாங்க அலுவலகத்திலிருந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. ஸோ நான் சேர்ந்து 1 மாசம் ஆகுது. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணாதவங்களை வந்து ஒரு நல்ல நற்பெயர் எடுக்க வேண்டும் என்று அரபியில் ஒருவரை எப்படி வணங்க வேண்டும் என்று நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். சில பேர் சொன்னாங்க சலாம் அலைக்கும். அது நாங்க அந்த காலத்திலேயே பட்டணத்தில் பூதம் படத்துல பார்த்துட்டோம், அதனால அது வேண்டாம், கண்ணும் கருத்தமா இருக்கணும், ஏதாவது ஒரு புதுமையா சொல்லுங்க. ஸோ அவங்க பகல்ல வராங்க, நான் வந்து குட் மார்னிங் அப்படின்றதை எப்படி நம்ம அரபியில சொல்லணும்னு கேட்டேன். எனக்கு ஒருத்தர் வந்து அழகா சொல்லி கொடுத்தாரு, சபா அல் கெய்ர். இப்போது நான் கற்றுக்கொண்டு விட்டேன். அன்று என்ன ஆகிவிட்டது, குட் மார்னிங் என்பதற்கு சபா அல் கெய்ர், மதியத்திற்கோ இல்ல மாலைக்கோ சபா அல் நூர் என்று சொல்லுவார்கள். நான் வந்து என்ன வச்சேன், எங்க கம்பெனில 100 ஒரு ஆயில் பண்றாங்க, அந்த பாட்டில் இருந்துச்சு. சபா அல் சொல்லிட்டு அந்த பாட்டில பார்த்து தொலைச்சிட்டேன். பார்த்து சபா அல் நூர் என்று காலையில் சொல்லிவிட்டேன்.
அது வந்து எவ்வளவு ஒரு பயிற்சி எடுத்தாலும் நம்ம வந்து அந்த முனைஞ்சு செய்யணும்னு ரொம்ப ஒரு ஒரு வெறி கொண்டு இருப்போம். நம்ம நல்லா பண்ணணும் நினைக்கும் போதுதான் அந்த சொதப்பல் நடக்கும். ஸோ கண்ணும் கருத்துமா எவ்வளவுதான் இருந்தாலும் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, அந்த நேரம் எப்படி அமையுமோ அந்த நேரம் அப்படிதான் அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நல்வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நன்றி நன்றி ஐயா, ரொம்ப அற்புதமான பகிர்வு. பாராட்டுக்கள், சார், வாழ்த்துக்கள். ஜவஹர் ஹசீனா சாரோட கடைசி கொஸ்டின். ஹசீனா இல்ல ஹசீனா அவர்கள் இருக்காங்க, அவங்க பேசுறாங்களா? ஹசீனா முன்சிர், ஹசீனா பேசுறீங்களா? உங்க எவாலுவேட்டரா இருக்கிறதுனால பேசலன்னு நினைக்கிறேன். இல்ல அதாவது இரண்டாவது உரை வழங்குறவங்க இணையல, அதனால அவங்க வந்து ஓகே. ஹசீனா இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப கடைசியா ஜவஹர் ஐயாவுக்கு நம்ம ஒரு தலைப்பை கொடுத்துருவோம், ஏன்னா அவருடைய பேச்சு கேட்காம முடிக்க முடியாது. ஜவஹர் அவர்களே, உங்களுக்கான தலைப்பு உடல் நலம் குறித்து நீங்க கண்ணும் கருத்துமா இருந்த ஒரு விடயத்தை எங்ககிட்ட பகிரணும். உடல் நலம். நான் வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றி உங்க இந்த மாதிரி ஒரு தலைப்பை எனக்கு தந்ததுக்கு. நான் உடல் நலம் ரொம்ப சரியா பார்த்துக்கணுன்றதுல ரொம்ப நான் வந்து கவனமா இருப்பேன். அதெல்லாம் எல்லாரும் இருக்கிறது தான். எல்லாரும் இருக்கிறத சொன்னோம்னா பெருசா இருக்காது. 2020 கொரோனா வந்தது. அப்போ எனக்கு கொரோனா வரக்கூடாதுன்ட்டு என்னுடைய அலுவலகத்துல நான் எப்படி போயிட்டு அலுவலகத்துடைய கண்ணாடிகளான கதவுகள் தான் எங்களுடைய அலுவலகத்துல. நான் கையை வச்சு திறந்தோம்னா, அந்த கைப்பிடியை வச்சு திறந்தோம்னா, அந்த கைப்பிடியில் ஏற்கனவே வேறு ஏதாவது இருக்கும் என்பதால் நான் கையை வச்சு இப்படி திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அப்படி நினைக்காதீங்க, கையை வைக்க மாட்டேன். ஒரு விரலை கையை நானே 6 அடி, ஒரு 2 அடி ஏறி மேல இருந்து தள்ளுவேன். அப்படியே தள்ளுவேன். அந்த பக்கம் 3 பேர் பார்த்து, இவர் முதலாளிக்கு எதுவும் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி மனநிலையில் இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி தள்ளுவேன். அது கொஞ்ச நேரம், ஒரு சில நேரத்தில் தள்ள முடியும், ஒரு சில தள்ள முடியாது, வலிக்கும் கை வேற. ஆனா விரல் வலிச்சாலும் அந்த விரலை வச்சு தள்ளிட்டே இருப்பேன். அப்போ விரலை வச்சு தள்ளின உடனே உள்ள போய் உட்காருவேன். உள்ள போய் உட்கார்ந்த உடனே அங்க எப்பயாவது ஒருத்தவன் இந்த கூட்டம் நடத்தும் போது இரும்பிட்டானா அவ்வளவுதான். ஐயோ அவனை தூக்குடா, தூக்கு விடாத அவனை தூக்கு அப்படின்னு அவனுக்கு 4 நாள் 3 நாள் லீவு, விடுமுறை. இதே மாதிரி அவன் உண்மையான இருமுனானா இல்ல விடுமுறை எடுக்க இருமுனானா அது அடுத்த பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்படிதான் சில நாட்கள் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் ஓடிச்சு. சரி, எனக்கு கொரோனா வந்துருச்சு, என்ன பண்றது? நானே வந்து மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தேன். அந்த மருத்துவமனை சேர்ந்த பிறகு அவங்க சொன்னாங்க, 1 மாதம் வந்து கொரோனாலாம் சரியாயிடுச்சு, 1 மாதம் வந்து நீங்க வந்து தனி அறையில் இருந்தால் வந்து நல்லதுன்னாங்க. 29 நாள் நான் இருந்தேன் தனி அறையில. 30 நாள் என்ன பண்ணேன், இதுன்னா எங்க குடும்பத்துல அங்க எங்க மனைவி சொல்லுவாங்க, அங்க அறைக்கு முன் வந்து உணவு வச்சிருவாங்க. உணவு வச்சுட்டு அந்த உணவை நான் எடுத்துட்டு வருவேன், சாப்பிடுவேன். இதே மாதிரி இருந்தாரு இவர் ஃபுல்லா இப்படியே ஆயிடுவார் பிள்ளைக்கு அப்படின்னு எல்லாம் எங்க குடும்பத்துக்காரங்க, எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் உள்ள வந்த பிறகுதான் நான் அந்த தனியா இருக்கிறத விட்டேன். அப்படி என்னுடைய உடல் நலத்துல கண்ணும் கருத்துமா இருந்தேன். நேரம் கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு நேரம் என்னன்னு தெரியல, அதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உடனடி பேச்சு இனிதாக நிறைவேறியது. இப்பொழுது அடுத்த கட்டமாக நாம் பொது மதிப்பீட்டாளரை கூப்பிட வேண்டிய ஒரு தருணம். அதற்கு முன்னாக நான் சொல்லவிருப்பது என்னவென்றால், நாம் ஐம்புலன்கள், கண்ணு தெரியாதவங்களெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க இந்த பிரெயில் லெட்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுடைய காது, அவங்களுடைய தொட்டு பார்க்கும் தன்மை, அதெல்லாமே ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி இருக்கும்.
ரொம்பவே கூர்மையா தீர்மையா செய்வாங்க. நிறைய விழிப்புணர்வு இருக்கும் அவங்களுக்கு. எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு ஞாபக சக்தி பயங்கரமா இருக்கும். அவங்க மத்தவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள கூட நீங்க அந்த இடத்துல போய் இத பார்த்தீங்கன்னா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள கூட நம்மளுக்கு தெரியற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. நான் நிறைய பார்வையற்றவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். இதாவது ரோட கிராஸ் பண்ணும்பொழுது இந்தியாவில் இருந்தப்போ ரோட கிராஸ் பண்ணப்போ யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்கள கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நிறைய உதவி செஞ்சுருக்கேன். அவங்களாம் ரொம்ப பண்ணிட்டு முடிச்சுட்டோம், ரோட கிராஸ் பண்ணி முடிச்சோடனே நன்றி நன்றி அம்மா அப்படின்பாங்க. அவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது நான் வந்து ஒரு லேடியா இல்லை ஒரு ஆண் மகனா, தெரியவே தெரியாது. ஆனால் கூட நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் கூட அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் தொட்டவுடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். மிக்க நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய புலன்கள் ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம மூடிக்கிட்டு, இப்போ கண்ணை மூடிக்கிட்டு தியானம் செய்யும் பொழுது நம்மளுடைய தியான ஆற்றல் ரொம்ப அதிகமாக மேம்படும். எந்த விஷயத்த நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உபயோகப்படுத்தாம நம்மளுடைய ஆழ்நிலையில போறோமோ அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு புலன் நம்மளுக்கு இன்னும் நிறைய விரிவடையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நான் அனுபவபூர்வமாக தெரிஞ்சிருக்கேன். தியானத்தில் நான் மெடிடேஷன்னு சொல்லுவாங்க. தியானத்தில் இருக்கும்பொழுது ஒரு தடவை தியானத்தில் போயிருக்கும்போது எனக்கு நான் தியானத்தில் 5 நிமிஷம் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த தியானத்தை செயல்படுத்தி கொண்டு சென்ற என்னுடைய குரு அவங்க 45 நிமிடம் நீங்கள் தியானம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னவோ ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் 45 நிமிஷம் நம்ம உள்ள அந்த தியான நிலையில் போயிருக்கோம்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புக்கு நம்ம நினைவாற்றலுக்கு மீறி நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும், உணர முடியும். அதனால எல்லாரும் உங்களுடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி அந்த 6வது அந்த ஒரு ரீசனிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு ரீசனிங் பவர் அந்த வந்து எல்லாரையும் மேம்படுத்தி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. அந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருந்தாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதை தவற விட்டுறாதீங்க. கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள் என்று இப்பொழுது நான் சொல்ல இருக்கிறேன். அடுத்தது நம்ம முன்னேறி செல்ல வேண்டியது என்னன்னா, மறுபடியும் மதிப்பீட்டாளர்களை கூப்பிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். பொது மதிப்பீட்டாளர் நித்யா சௌந்தர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்க எல்லாரையும் கூப்பிடுவீங்கல்ல மதிப்பீட்டாளர்கள்? ஆமா, தெரியும் உங்களுடைய நெறியாளர் அவர்களே, மிக்க நன்றி. ஒரே நிமிடம். முதலாவதாக ஆயத்த உரை நிகழ்த்திய எழிலரசன் ஐயா அவர்களின் யுக்திகள் 2 மதிப்பீடு செய்ய மதிப்பீட்டாளர் வேல் முத்தரசன் அவர்களை அழைக்கிறோம். வேல் முத்தரசன் அவர்கள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் படித்து பொறியியலாளராகிறார். ஏறத்தாழ 15 ஆண்டு காலம் வாகனவியல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணி அனுபவத்துடன் இப்போது ஒரு புதியதாக தொடங்கப்பட்ட நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். வேல் முத்தரசன் அவர்களே, மேடை உங்கள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு என்று 20 ஆண்டுகள் கடல் கடந்து ஐக்கிய அமீரகத்துக்கு சென்றிருந்தாலும் தமிழின் மீது தீரா பற்று கொண்டு தமிழே அமுதே உயிரே என்று தன் பேச்சை எப்பொழுதும் தொடங்கும் சொல்வேந்தர் எழிலரசன் ஐயா அவர்கள் கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்பதை போல கதை சொல்ல அவருக்கு சொல்லிக் கொடுக்கவா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவரோட பேச்சு. யுக்திகள் 2ன்னு சொல்லிட்டு அவர் பயன்படுத்தின 400 வார்த்தைகளுமே எனக்கு யுக்தியா தான் தோணுச்சு.
அவரோட பேச்சுல முதல்ல ஒரு வரி ஆரம்பிச்சாரு. கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு, கதைக்கு அப்படின்னு ஒரு கேள்வியா அதை நிறுத்தினாரு. அதுக்கு நம்ம நண்பர் ஒருவர் பதில் சொன்னதுக்கும் கூட அந்த பதில் சரியா தவறான்னு விமர்சிக்காம அவர் சொன்ன அந்த பதிலையும் அவரோட வார்த்தையும் அவரை இணைத்து கதைக்கு கால் கிடையாது அப்படின்னு சொன்ன விதம் பார்வையாளரை எப்படி கவர்ந்து இழுப்பதுங்கிறதுக்கான ஒரு யுக்தியா நான் பாக்குறேன். அடுத்து இது ஒரு பழங்காலமான கதைகள் பேசுறவங்களுக்கு சொல்ற யுக்தியா இருந்தாலும் இப்ப உள்ள ஜென்சி கிட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னாரு. ஆக்சுவலா அந்த டைலாக் ஒரு கதை சொல்லட்டுமா சார், ஆனா தமிழ் நடையிலிருந்து சற்றும் விலகாம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு மட்டும் முடிச்சாரு பாருங்க. அது அவர்கிட்ட பாக்குற இன்னொரு யுக்தி. நானு என்ன ஒரு மொழி நடை, 2 கதைகள் சொன்னாரு. 2 கதையுமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிந்த கதைகள் தான். ஆனா அந்த கதையோட தெரியாத பக்கத்தை நமக்கு சொன்னாரு. சூழ்நிலையியல் எப்படி கையாளணும், சமவிகித புத்தியை எப்படி பயன்படுத்தணும், இது 2ஐயும் எப்படி இணைத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அவர் மிக அருமையா நமக்கு சொன்னார். இந்த பேச்சுல இருந்து நான் 2 விஷயங்களை பலமா பாக்குறேன். ஒண்ணு அவருடைய மொழி நடை, இன்னொன்னு அவர் பார்வையாளர்களை கவர்ந்த விதம் அல்லது அணுகுன விதம். இது 2ஐயும் நான் அவரோட பலமா பாக்குறேன். ஆனா இவ்வளவு சிறப்பான மொழிநடையோட இவ்வளவு சிறப்பான ஒரு பேச்சை கொடுத்த ஐயா இன்னும் 2 நிமிடங்கள் இன்னும் 2 யுக்திகளை சேர்த்து கொடுத்திருக்கலாம். ரொம்ப வேகமா முடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நீங்க 7 நிமிடம்னா நீங்க 7 நிமிடம் 29 வினாடிகள் நீங்க பேசணுங்கிறது என்னோட ஆசை. உங்க கதையை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நான் விரும்புறேன். இது ஒண்ணு. 2வது, அழகிய மொழிநடை அழகிய கதைகள் இருந்தாலும் அந்த 2 கதைகளையும் இணைத்த விதங்களும் அருமையா இருந்தாலும் இன்னும் உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கதைகளை எதிர்பார்க்கிறோங்கிறது தான் என்னோட கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். உங்களை மாதிரி வல்லுநர்கள் எங்க கிட்ட நிறைய பகிர்ந்துக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்க கதை சொல்லல அது இன்னும் மேலும் இருந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட பலமா உங்களுடைய மொழிநடையும் உங்களுடைய கதை சொல்லும் விதத்தையும் கவர்ந்தெடுக்கும் விதத்தையும் நான் ரசிக்கிறேன். நீங்க இன்னும் மேலும் நிறைய நேரங்கள் பேசணும், இன்னும் நிறைய கருத்துக்களை எங்களை போன்ற இளைஞர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதை என்னுடைய வேண்டுகோளா வைத்து வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, தமிழும் நீயும் வேறில்லை, தரணியில் உனக்கு நிகர் யாரும் இல்லை என கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்வேந்தர் வேல் முத்தரசன் அவர்களே. உங்கள் பெயருக்கு ஏற்ப உங்கள் உச்சரிப்பும் உங்கள் நடையும் மிக கவர்ச்சிகரமாகவே இருந்தது. நன்றி. அடுத்ததாக நேர காப்பாளரை அழைப்பதற்கு முன் கல்பனாமா 6 புலன்கள் 5 அடக்கி 6வது புலன் எப்படி அடையலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க இன்னைக்கு எங்களோட குழுவுல எல்லாரும் 2 புலன்கள், கண்களையும் காதுகளையும் நன்றாக திறந்து வைத்துக்கொண்டு எங்களுடைய குறிப்புகளை எடுத்து வச்சிருக்கோம். அதுல முதலாவதாக நேர காப்பாளர் அவரது அறிக்கையை சமர்ப்பிப்பார். நேர காப்பாளர் சொல்வேந்தர் அன்பரசன் அவர்களை மேடை உங்கள். நன்றி பொது மதிப்பீட்டாளர் நித்ய சௌந்தர்யா அவர்களே. இன்றைய நிகழ்வினில் ஆயத்த உரை வழங்கிய சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் 7 நிமிடம் 6 வினாடிகள் எடுத்துக்கொண்டார். அதுக்கு மதிப்பீடு வழங்கிய சொல்வேந்தர் வேல்முத்தரசன் அவர்கள் 2 நிமிடம் 55 வினாடிகள் எடுத்துக்கொண்டார். இன்று கல்வியியல் அமர்வை வழங்கிய சொல்வேந்தர் பரமேஷ் அவர்கள் 15 நிமிடம் 50 வினாடிகளை எடுத்துக்கொண்டார். இன்று உடனடி பேச்சில் பங்கெடுத்த பேச்சாளர்களில் சொல்வேந்தர் தொம்மை அவர்கள் 2 நிமிடம் 30 வினாடிகளும், சொல்வேந்தர் சுப்பிரமணியன் அவர்கள் 1 நிமிடம் 30 வினாடிகளும், சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் 1 நிமிடம் 51 வினாடிகளும், சொல்வேந்தர் வெங்கடேஷ் நாகராஜன் அவர்கள் 1 நிமிடம் 51 வினாடிகளும், இறுதியாக சொல்வேந்தர் ஜவஹர் அவர்கள் 2 நிமிடம் 41 வினாடிகளும் எடுத்துக்கொண்டார். ஆக மொத்தமாக இன்றைய நிகழ்வில் அனைத்து பேச்சாளர்களும் தங்களுக்கு வழங்கிய நேரத்திற்குள் தங்களது உரையை முடித்திருக்கிறார்கள். நன்றி சொல்வேந்தர் பொது மதிப்பீட்டாளர் நித்ய சௌந்தர்யா அவர்களே இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு. கனகச்சிதமான நேர காப்பாளரின் அறிக்கையை கேட்டு அகம் மகிழ்ந்தேன். அடுத்ததாக
தடங்களுக்கு வருந்துகிறேன். அடுத்ததாக உபரி சொல் கணக்காளர் அவர்கள் எத்தனை உபரி சொற்களை சேர்த்து எடுத்து வைத்துள்ளார் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம். உபரி சொல் கணக்காளர் சொல்வேந்தர் பாலமுருகன், மேடை உங்கள் வசம். நன்றி. மீண்டும் வணக்கம் அனைவருக்கும். எல்லோருக்கும் நிறைய விரும்புகிறீர்கள் என்று தெரிகிறது. நான் கணித்துள்ளேன், ஒவ்வொன்றாக சொல்கிறேன். சொல்வேந்தர் கல்பனா அரவிந்த் அவர்கள் 5 தடவைக்கு மேலே வந்து ஒரு தடவை மீட் இந்த ஆங்கில வார்த்தை ஒரு தடவை உபயோகப்படுத்தினார். நித்யா அவர்கள் 4 முறை உபயோகப்படுத்தினார்கள். வந்துன்னு ஒரு முறை. பாண்டியன் அவர்கள் ஒரு முறை தொம்மை அவர்கள் 3 தடவை எளியரசன் அவர்கள் 3 தடவை பரமேஷ் அவர்கள் 5 தடவை வந்து 3 தடவை போ அப்படி என்ற வார்த்தைகள் உபயோகப்படுத்தினார். ஜவஹர் அவர்கள் நன்றி 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 என்று பல முறை சொன்னார். அதே மாதிரி 3 தடவை வந்தது. சுப்பிரமணிய அவர்கள் 3 தடவை, வெங்கடேஷ் அவர்கள் ஒரு முறை, வேல் முத்தரசன் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அழகாக பேசினார். நன்றி வணக்கம். இப்போது பொதுமணி மதிப்பீட்டாளர் நித்யா. நன்றி வணக்கம். மிக்க நன்றி சொல்வேந்தர் பாலமுருகன் அவர்களே. அடுத்ததாக நான் ஒருவரை பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் தனது அலைபேசியை இப்படி வைத்துக்கொண்டு தனது அறிக்கையை அடித்துக்கொண்டே சேகரித்து கொண்டே இருந்தார். எனவே அவர் நிறைய கருத்துக்கள் நமக்காக எடுத்து வைத்திருப்பார் என்ற நம்பிக்கையுடன் இலக்கணவாணர் சொல்வேந்தர் பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா, மேடை உங்கள் வசம். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்று தமிழன்னையை வணங்கி, இன்றைய கூடுகையில் என்னுடைய பங்காக இலக்கணவாணர் என்கிற பதவியை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சொற்றொடர் மற்றும் சொல் கருப்பொருள் நமது புலன்கள் என்பதை எழிலரசன் அவர்கள், தொம்மை அவர்கள், கல்பனா, ஜவஹர் அவர்கள், சுப்பிரமணியன் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள் இப்படி பேசிய அத்துணை பேருமே இன்றைக்கான தலைப்பையும் கருப்பொருளையும் ஏதோ ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நாம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக எளிமையான தலைப்பு கொடுத்தால் எல்லோரும் சொல்வார்கள் என்பதற்கு இன்றைக்கு தலைப்பை கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. மிகுந்த மகிழ்ச்சி. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோவாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று திருக்குறளும் இன்றைக்கு வந்தது. நான் மிகவும் கடினப்பட்டு பரமே சொல்லுகிற கவிதைகளில் ஏதாவது ஒன்றை இரண்டையாவது நாம் சொல்லிவிட வேண்டும் என்கிற ஆர்வத்தில் நான் தொடர்ந்து தட்டச்சு செய்ய முயற்சித்தேன். ஆனால் அதில் தோல்விதான் தழுவியது. ஏனென்றால் ஒரு கவிதையை விட்டுவிட்டால் இன்னொரு கவிதை, இன்னொரு கவிதையை விட்டுவிட்டால் இன்னொரு கவிதை, அப்படி என்னை தொடர்ந்து ஆர்வத்திலே மூழ்கடித்து கொண்டிருந்ததால் என்னுடைய இரு கரங்களும் வேலை செய்யவே இல்லை. இருந்தாலும் ஒரு சில கவிதைகள் காற்றுக்கு சலிப்பதே இல்லை. ஒரே புத்தகத்தை 1000 முறம் புரட்டுகிறது. எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் ஆலமரம். இது என்னை மிகவுமாக கவர்ந்த கவிதைகள். பலூன் ஊதுபவரின் மூச்சுக்காற்று 10 ரூபாய், இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். 50 கவிதைகளும் இன்றைக்கு இலக்கணவாணராக நான் சொல்ல வேண்டிய பொறுப்பு. ஆனால் நேரமின்மையால் சொல்ல இயலாது. மிக அற்புதமாக பேசினார்கள். இன்றைக்கு நாம் உரையாடலில் பல ஆங்கில சொற்களை கலந்து பேசினோம். வேறு வழி இல்லை, நாம் அந்த சூழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதற்காக எந்தெந்த ஆங்கில சொல்லுக்கு எந்தெந்த தமிழ் சொற்களை பயன்படுத்தி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதற்காக ஒரு சில சொற்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
மில்லேனியம் 20வது வருடம், கம்யூனிகேஷன் செய்தி பகிர்தல், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் புலன்புற தெளிவு என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அதை போல இன்ட்ராக்ஷன் என்பதற்கு பதிலாக கலந்துரையாடல், இம்ப்ரெஸ் என்பதற்கு பதிலாக மனதை கவர்தல், ரோடு கிராசிங் என்பதை சாலை கடக்கும் போது, பர்டிகுலர் என்பதை குறிப்பிட்ட, நிமிஷம் அல்ல அது நிமிடம், ரீசனிங் என்பதை நாம் பகுத்தறிவு என்கிற வகையில் ஒரு சில வார்த்தைகளை நாம் இயல்பாக பேசுகிற வார்த்தையை நம்ம தமிழ்லையே பேசலாம். ரொம்ப செந்தமிழில் பேசணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணி தான் தோற்று போயிடுறோம். பேச்சு வழக்கிலேயே கூட நம்ம எழிலரசன் ஐயா பேசுகிற மாதிரி அருமையாக தமிழை பேச்சு வழக்கிலேயே நம்மளால் பேச முடியும். அதுக்காக முயற்சி செஞ்சால் போதும், கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் போதும், நம்ம இயல்பாக பேசிடலாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை என சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவனகர் சொல்வேந்தர் பாண்டியன் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் நமக்கு அறிக்கையும் அளித்து அறிவுரைகளும் கூறி நற்றமிழை நல்ல வண்ணம் எவ்வாறெல்லாம் பேசலாம் என்று கூறி முடித்துள்ளார். சிறந்த அறிக்கை. அடுத்ததாக கவனகர் வியாகுல தொம்மை அவர்களே நிறைய கேள்வி கணைகளை தொடுக்க தயாராக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். வாழும் மனிதர்களே, நான் மிகவும் நாணவான். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ற புளோட்டோவின் கருத்துக்கேற்ப அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வணக்கத்தை கூறி, இது 10 கேள்விகள் இருக்கு. 10 கேள்விகள்ல முதல்ல தலைமை செல்வேந்தர் ஆளுமையின் 3 விடயமாக எதை கூறினார்? தலைமை செல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் ஆளுமையின் 3 விடயமாக எதை கூறினார்? நுண்ணறிவு, தோற்றம், செயல்பாடு. மிகவும் சரியான பதில். இன்றைய மைய கருத்து. புலன்கள். ஐம்புலன்கள். 3வது கேள்வி, சிலை வடிவமைப்பில் அப்பா எதை செய்யாமல் விட்டதாக மகன் கூறினார்? எதை சரியாக செய்திருக்க வேண்டும் என்று மகன் கூறினார்? கண்ணிமை. சரியான பதில். சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் சொன்ன பழமொழி என்ன? கதைக்கு கால் இல்ல. சரியான விடை. சொல்வேந்தர் எழிலரசன் அவர்கள் கூறிய கதையில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்த மரத்தின் பெயர் என்ன? நாவல் மரம். சரியான விடை. ஹைக்கூ கவிதைகள் தோன்றிய இடம்? ஜப்பான். சரியான விடை. ஹைக்கூ கவிதையில் முதல் பரிசினை பெற்ற கவிதையின் பெயர்? வாடியது எல்லாம் சோடி மீன்கள். சரியான பதில். சொல்வேந்தர் உடனடி சொல்வேந்தர் அவர்கள் காலையில் அரபிக் மொழியில் வணக்கத்தை எவ்வாறு கூறுவார்கள்? இல்ல, சபையல் கயர். சரியான விடை. அடுத்ததாக ஹைக்கூ கவிதை வழங்கியவரின் பெயர் என்ன? இப்பொழுது வழங்கியவரா, கவிதை எழுதியவரா? ஹைக்கூ கவிதை சொல்வேந்தர் மன்றத்தில் வழங்கியவரின் பெயர் என்ன?
பரமேஷ். பரமேஷ். அவருக்கு மிக சிறந்த கைத்தட்டி கொடுத்துடலாம். என்னுடைய பாராட்டுகளும். கவிக்கோ, உங்களுக்குலாம் ஒரு மிக தெரியாத ஒரு விடயத்தை நான் சொல்றேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய தாய்மொழி வந்து உருது. ஆனா வந்து அவர் வந்து தமிழ்ல வந்து எவ்வளவு சிறப்பான கவிதைகள் எழுதியிருக்காருன்னு பாருங்க. அப்ப நம்மளாம் இந்த தமிழ பிறந்திருக்கோம், நம்ம தமிழ்ல பேசுறோம் சொல்றோம், நான் தமிழக என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். மீண்டும் நெறியாளர். மிக நன்றி. பொறுப்பாளர்கள் அனைவரும் மிக பொறுப்புடன் தனது அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றனர். அனைவருக்கும் அனைவரும் கரகோஷத்தினை கொடுக்கலாம். நேர கணக்காளர் சரியான நேரத்தை குறித்து வைத்து கூறினார். பின்னர் உபரி சொல் கணக்காளர் உபரிகளை கனகச்சிதமாக கூறினார். இலக்கணவாணர் பல ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிமுகப்படுத்தினார். பின்னர் நமக்கு கேள்வி கணைகளால் நம்மை துளைத்தெடுத்த கவனகர் அனைவருக்கும் எனது நன்றிகள். இன்றைய கூட்டம் 3 நிமிடம் லேட்டா தொடங்குச்சு. நான் ரொம்ப கொஞ்சம் லேட்டுன்றதுக்காக நான் கொஞ்சம் யோசிச்சு டைம் எடுக்க விரும்பல. அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப அழகாக நகர்ந்தது இன்றைய கூட்டம். கவிதா அம்மா அவர்களை மட்டும் நான் மிகவும் தேடினேன். ஏனென்றால் அவர் ஒவ்வொருவரையும் ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் இதை செய்யுங்கள், நீங்கள் அதை செய்யுங்கள் என்று. அவரை நான் மிகவும் தேடினேன் இன்று யுக்திகள் 2 தருகிறேன் என்று கூறி மேற்கொண்டு 2 யுக்திகள் கொடுத்த எழிலரசன் ஐயா அவர்களின் பேச்சு மிக அருமையாக இருந்தது. பச்சை கொடியுடன் நிறுத்திக் கொள்வோம் என்று அவர் கிளம்பி வந்து விட்டார் என்று நினைக்கிறேன். அதனால் சுருக்கமாக முடித்து கொண்டார். பின்னர் ஹைக்கூ சொல்வேந்தர் பரமேஷ் அவர்களின் கல்வியியல் அமர்வு மிகவும் அருமையாக இருந்தது. எது எது என்று நாம் தேடிக்கொண்டே இருந்தோம். ChatGPT இதை சொல்லி இருக்குமோ, அதை சொல்லி இருக்குமோ என்று நமது கவனத்தை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தார். கல்வியியல் அமர்வு என்று கூறி அனைவரது கவனமும் இவ்வளவு அருமையாக குவித்து வைத்திருந்த அவருக்கு பெரிய கரகோஷத்தை கொடுத்து விடுவோம். அதில் கடைசியாக அவர் சொல்லியிருந்த அந்த கவிதை, அது மிக நெருடலாக இருந்தது எனக்கு. அதில் நான் கவனித்த ஒன்று என்னவென்றால், தாய்மார்களாக இருக்கும் அனைவரும் நாம் ஒரு கருத்தை மேற்கொண்டு சொல்லிக்கொண்டே இருப்போம் வீட்டில். நான் மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் நாம் இல்லை என்றால் குடும்பத்தினர் தவிர வேறு யாரும் நம்மை தேட மாட்டார்கள் என்று அக்கவிதை முடிகிறது. அது மிகவும் நன்றாக இருந்தது. சிரிக்கவும் இருந்தது, சிந்திப்பதற்கும் கருத்துக்கள் இருந்தது அக்கவிதையில். அக்கவிதை எழுதியவரின் பெயரை குறிப்பிட்டிருந்தால் இன்னமும் நன்றாக இருந்திருக்கும். அவர் கூறியிருந்து நான் கவனிக்கவில்லை என்றால் மன்னிக்கவும். திடீர் பேச்சு வந்து சிரிப்பலையுடனே இருந்தது. அனைவரும் ஒரு சிரிப்பலையில் மூழ்கி கிடந்தோம். அது மிகவும் நன்றாக இருந்தது. அவர் எந்த ஒரு முன் தயாரிப்பும் இன்றி வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். எனினும் மிக கனகச்சிதமாக தனது பணியை செய்தார். அவருக்கும் மிக்க நன்றிகள். கடைசி நேரத்திலும் தனது பணியை எடுத்துக்கொண்டு நான் செய்கிறேன் என்று நேர காப்பாளராக முன்வந்ததற்கு
சொல்வேந்தர் அன்பரசன் அவர்களுக்கு கரகோஷங்கள். என்னிடம் எந்த அறிக்கையும் இல்லை, அனைத்தையும் கூறி முடித்துவிட்டேன் என்று நம்புகிறேன். எனது பணி இதே முதன்முறை. அதிகமாக பேச வேண்டியதனால் சில இடங்களில் தடுமாற்றமும் இருந்தது, மன்னிக்கவும் அதற்கு. என் குழந்தைகளும் சற்று என்னையும் என் சிந்தனையையும் இழுத்து கொண்டே இருந்தார்கள், அதற்கும் மன்னிக்கவும். மேடை உங்கள் வசம். கல்பனாமா அவர்கள். மிக்க நன்றி பொது மதிப்பீட்டாளர் நித்ய சௌந்தர்யா அவர்களே. இவ்வளவு இடைஞ்சல்களையும் பொறுத்து கொண்டு இவ்வளவு அழகாக பொது மதிப்பீட்டு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. எல்லோரும் அவர்களுக்கு பெரிய கரகோஷத்தை எழுப்புங்கள். ஒரு தாயாகவும் இருந்து இதுதான் சொல்லுவார்கள், பல தரப்பட்ட மேன்மையான ஒரு கருத்து சொல்லி எவ்வளவு அழகாக முடித்தார்கள். தலைமைத்துவ பண்புகள் என்று எல்லாரும் சொல்லுவார்கள்ல, ஒரு தாயாகிவிட்டால் எல்லா தலைமைத்துவ பண்புகளும் நமக்கு வந்துவிடும் என்பதில் ஐயமில்லை. தாய் மட்டுமல்ல, தந்தையும் கூட. ஸோ இப்பொழுது நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போது நான் சொன்ன மாதிரி 5 6 புலன்கள், நம்ம ஒரு புலனும் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். இங்கே என்னன்னா, ஒரு நாளைக்கும் ஒரு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடி தியான நிலைக்கு போய் உட்காந்து பாருங்க. ஒரு 1 மணி நேரம் யாரோடையுமே பேசாத மௌன விரதம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துலலாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்து பாருங்க. ஒரு இதையும் ஒரு நாளைக்கு ஃபுல்லும் சாப்பிடாத விரதம் இருந்து, நாக்கு எதுவுமே பேசாத, எதுவுமே சாப்பிடாம அது இருந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு தடவையும் ஒரு புலனை கட்டுப்படுத்தி பண்ணும்பொழுது நம்மளுடைய ஆற்றல், நம்மளுக்கு வரக்கூடிய விழிப்புணர்வு, இதன் மூலமாக வரக்கூடிய விழிப்புணர்வு எண்ணிலடங்கா நிறைய விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த ஒரு விழிப்புணர்வை உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஏதோ ஒரு 5% கொடுத்துருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளவு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது இந்த புலன்கள் அப்படின்றது நம்ம உபயோகப்படுத்தி அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவத்தில் வர்றது தான் இந்த மாதிரி விஷயம். அதனால் எல்லாருமே இந்த எல்லாத்தையுமே அனுபவித்து சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறமா அதை அடையிற ஒரு நிலை ஒருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்கும். அதை சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது. எல்லாமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அனுபவிங்க. ஸோ எல்லாம் கண்ணும் கருத்துமாக மிக்க விழிப்புணர்வோடு எல்லோரும் இந்த ஒரு தருணத்தில் இணைய துண்டிக்காமல் இந்த வரைக்கும் இருந்து என்னுடைய விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு 5 புலன்கள், 6வது 6th சென்ஸ் என்று சொல்லப்படும் இந்த ஒரு 6வது இந்த இதை நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அனுபவங்களெல்லாம் எல்லோருக்கும் பகிர்ந்து பண்ணுங்க. இந்த அவேர்னஸ் எப்படி எனக்கு வந்ததுன்னாக்கா, நான் யோகா அந்த மாதிரி சேர்ந்த படம் தான் எனக்கு வந்தது. இப்போ புதுசாக நான் ஹபிள்டுன்னு ஒரு யோகா பயிற்சி மையத்தில் சேர்ந்திருக்கேன். தினமும் காலை 1 மணி நேரம் யோகா. அந்த யோகாவில் மூச்சு பயிற்சி, எல்லா விதமான மூச்சு பயிற்சி, அப்புறம் முத்திரைகள், இப்படி முத்திரைகள்லாம் வைப்பாங்கள்ல, ஒரு முத்திரைக்கும் ஒரு பலன் இருக்குது. அது அப்புறம் நம்ம உடலை சீராக செம்மையாக வச்சுக்கிறதுக்கான முத்திரைகள், உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான நிலை எல்லாமே நான் செய்கிறேன். இதில் எனக்கு நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்குது. இதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்களுடைய பயிற்சி, ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சு உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த தருணத்தில் இதுதான் என்னுடைய நிறைவு பகுதியாக இருக்குது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த திரையை மீண்டும் சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஏதாவது தமிழை தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய தமிழ் இதை நான் பேசுகிறேன். துபாயில் இருக்கிறதுனால ரொம்ப தமிழ் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஹிந்தி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க கூட தமிழ் பேசுவோம். ஆனால் ஏதாவது ஒரு இணையதளத்தில் பேசும்பொழுது நம்ம ஆங்கிலம் தான் பேச முடியுது. தமிழை ரொம்ப பேச முடியறதில்ல. அதனால ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. எனக்கு இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. எழிலரசன் ஐயா அவர்களுக்கு திரை. மிக்க நன்றி நெறியாளர் கல்பனா அரவிந்த் அவர்களே. ஒரு சிறப்பான நெறியை எடுத்து ரொம்ப அருமையா இந்த இடத்த கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு சிறப்பான ஒரு அமர்வு, சிறப்பான ஒரு படிப்பினை, அருமையான ஒரு கூட்டத்தின் நிறைவு பகுதியில் இருக்கோம். இனிய நண்பர்களே, நம்ம விருந்தினர்கள்கிட்ட பின்னூட்டம் வாங்க வேண்டிய தருணம். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் அந்த இணைப்பில் போயிட்டு உங்களுடைய வாக்களிப்பை செலுத்தியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா அதை பண்ணிடுங்க. ஒரு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் எல்லோரும் உங்களுடைய வாக்குகளை செலுத்திருங்க. நம்ம கிட்ட விருந்தினராக இப்போதைக்கு இருக்கிறவங்க வெங்கட்ராமன் இருக்காரு. அவர் பயணத்தில் இருக்கிறதா சொன்னார். நம்ம சுப்பிரமணிய ஐயா அவர்கிட்ட இருந்து அவருடைய பின்னூட்டத்தை பெறுவோம். ஐயா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா? அந்த அமர்வு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. மேடம் கல்பனா மேடம் தமிழ் வரலன்னு சொன்னா கூட ரொம்ப அருமையா பேசினாங்க. அதுக்கப்புறம் இவர் நம்ம பாண்டியன் சார் முன்னாலே இப்ப நான் பார்த்துருக்கேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால கூட நம்ம பேசுறோம்னு நினைக்கிறேன். இவங்களெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இது பண்ணாங்க. அந்த ஹைக்கூ கவிதையே ரொம்ப அருமையா அவரு இதை சொன்னாரு. சார் எழிலரசன் சொன்ன மாதிரி இந்த கதைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா கூட அதோட ஒரு கருத்தை வேற மாதிரியா சொல்லி ரொம்ப அருமையா அதை முடிச்சிங்க. ஸோ அன்பரசன் சார் எல்லாருமே நல்லபடியா இருந்தது. ஒரு விருந்தினராக ரொம்ப அருமையான விருந்து படைத்தீர்கள் என்றுதான் சொல்லி எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா, தொடர்ந்து இணைந்திருங்க. ஹசீனா முன்சீர் இருக்காங்க. அவங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறாங்களா? ஹசீனா முன்சீர் இல்ல வெங்கட்ராமன்? சரிங்க, அப்படி கருத்துல நம்ம முடிவுகளுக்கு போயிடலாம். இன்றைய அமர்வினுடைய சிறந்த உடனடி பேச்சாளரா தொம்மை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். வாழ்த்துக்கள் தொம்மை, உங்களுடைய பலத்த கரவொலி. தொம்மை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிறந்த பொறுப்பாளரா நம்மளுடைய நெறியாளர் கல்பனா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். உங்களுடைய வாக்குகளுடன் வாழ்த்துக்கள் கல்பனா அவர்களே. சிறந்த மற்றொரு பொறுப்பாளரா நம்மளுடைய இலக்கணவாணர் பாண்டியன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். உங்களால் வாழ்த்துக்கள் பாண்டியன், சிறப்பான ஒரு பங்களிப்புக்கு. கூட்ட மதிப்பீடு 5க்கு 4.57 மதிப்பிட்டிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மதிப்பீடு, மிக்க நன்றி. இதுல நான் ஒரே ஒரு பேச்சாளர், அதுக்கப்புறம் நம்மளுடைய வேல்முத்தரசன் ஒரே ஒரு மதிப்பீட்டாளர், நம்மளுடைய பரமேஷ் அவர்கள் ஒரே ஒரு கல்வியல் அமர்வு செஞ்சிருக்காரு. அதனால வாக்கெடுப்புல இருந்து நாங்க விலக்கப்பட்டோம். இருந்தாலும் எல்லோருடைய சிறப்பான பங்களிப்புக்கும் மிக்க நன்றி. அருமையான ஒரு கூட்டம், சிறப்பான படிப்பினைகளோட முடிஞ்சிருக்கு. மிக்க நன்றி அனைவருக்கும். இந்த ஒரு தகவலுடன் இந்த சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் 58வது கூட்டத்தை நிறைவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் தளம் திறந்துதான் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துருங்கன்னா பகிரலாம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம் அன்பரசன். மிக்க நன்றி. எல்லாரும் உடற்பயிற்சி செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பா இது நிறைய விஷயங்கள் சொல்லி